வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. வாங்க, சௌக்கியமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கணுங்க. 26/3/2026ங்க விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமைங்க. மேல்நோக்கு நாளுங்க. இன்னைக்கு நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 to 11:30ங்க. மறுபடியும் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரைக்கும் வருதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் 6:30 to 7:30ங்க. ராகுகாலம் மத்தியானம் 1:30 ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. அடுத்தது குளிகை காலம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 10:30ங்க. யமகண்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30 மணிக்கு கிளம்பிடுறார். சூலம் தெற்கு திசைங்க. பரிகாரம் தைலங்க. இன்னைக்கு திதியை பொறுத்த வரைக்கும் பிற்பகல், அதாவது மத்தியானம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2:56 அது வரைக்கும் அஷ்டமி இருக்குது. அதுக்கப்புறம் நவமி திதியாக மாறுது. சார், நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இரவு 7:05 வரைக்கும் திருவாதிரைங்க. அதுக்கப்புறம் புனர்வசம் நட்சத்திரமாக கன்வெர்ட் ஆகுது. சந்திராசம் எடுத்து பார்த்தா அதே இன்னைக்கு மாலை 7:05 வரைக்கும் அனுசம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் மாறுது. ரைட்டா? டீட்டெயிலான கோச்சர அமைப்பு ராசி பலன் கணிக்கிற போலாங்களா? வாங்க முருகா, வெல்கம். வணக்கம் மேச ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி வழக்கம் போல் ஆக்ரோஷ நாயகன் சொல்லக்கூடிய செவ்வாய்ங்க. நிஜ வாழ்க்கையில் இங்கே தான் ஓடி ஓடி உழைக்கிறங்க, வழக்கம் போல் நல்ல பேர் இல்லையே அப்படின்னு மனசில் உருக்கம் இருந்தால் கூடங்க ரொம்பலாம் அதுக்காக கவலைப்படக்கூடாதுங்க. நீங்கள் செஞ்ச தர்மம் இருக்குல்ல, தர்ம காரியங்கள், நல்ல செயல்கள், அதெல்லாம் உங்களுடைய தர்மம் தலைகாக்கும். அப்படிங்கிறதோட ஊர் மெச்சலிங்க, ஊர் என்னை பற்றி பேசலிங்க, இருந்தால் கூட ஊர் மெச்சாவிட்டாலும் அந்த உச்சி பிள்ளையார் பார்த்துட்டு தான் இருக்கார். திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கார். ரொம்ப சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வருவீங்க, மாறும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்னைக்கு லக்ன வீட்லேயே உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். அப்போது ராசிக்குள்ள சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு விதமான பொலிவு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு மற்றவங்களை கண்டிப்பாக பிடிக்கும், பாதிக்காது மற்றவங்களை. ரைட்டுங்களா? எல்லாம் ஆமோதிப்பாங்க உங்கள் முடிவை பார்த்துட்டு. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா மாந்தி. குடும்பத்தில் பேசுகிறப்பம் கொஞ்சம் கோபதாபத்தில் குறைச்சிட்டு நிதானமாக பேசுங்க. வார்த்தைகள் தடிச்சா வம்பு வந்துடும், கொஞ்சம் உஷாராயிருங்க சொல்கிறாங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா குரு ப்ளஸ் சந்திரன். அப்போது கஜகேசரி யோகம் இங்கே வேலை செய்யுது. தைரியஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் ஒன்றா இருக்காங்க. மனசில் இருந்த பயம் போய் ஒரு மிக தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். ரைட்டுங்களா? 5ஆம் வீட்டில் 4 காலிங்க. 5ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ பிள்ளைகள் விஷயத்தில் சின்ன சின்ன ஒரு யோசனை, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, அவனுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், அந்த நம்ம உள்ள இப்படி பண்ணலாம், அப்படி பல யோசனைகள் வந்துட்டு போகுங்க. ஆனால் அதே சமயத்தில் ஆன்மீக சிந்தனை இருக்குல்ல, கடவுளை பற்றி ஒரு நினைப்பு, அதுதான் உங்களை வழி நடத்தும் அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்டாக புரிஞ்சுக்குவீங்க நீங்கள். அப்புறம் நேராக 11ஆம் வீடு தாங்க. அங்கே வந்து உங்களுக்கு செவ்வாய் ப்ளஸ் புதன் ப்ளஸ் ராகு இருக்காங்க. அப்போ லாபஸ்தானம் அது பலமாக இருக்குது. அப்போ நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்தி தேடி வரும். பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. தூக்கத்தில் கொஞ்சம் தொந்தரவு வர மாதிரி இருக்குதுங்க. தேவையில்லாத அலைச்சல்கள் தெரிஞ்சால் அதை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு சகல காரிய சித்தி யோகம் வேலை செய்யுதுங்க. என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் குருவும் சந்திரனும் மேலே சொன்ன மாதிரி இருக்காங்க. அதுதான் கஜகேசரி யோகம். அப்படி உருவாகரம் காட்டி இன்றைக்கி நீங்கள் நினச்சது தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிறத விட தொட்ட காரியம் தொடங்கும், தொட்ட காரியம் விளங்கும். அது ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? அந்த மாதிரி நல்ல அமைப்பு இருக்குதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் மேலதிகாரிகள் இன்றைக்கி உங்களுடைய நல்ல பேர் எடுக்க ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு கொடுப்பாங்க. ரைட்டா? ஒரு நல்லவான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தவங்க புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போடு இருப்பாங்க. நிலுவையில் இருந்த பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே இன்றைக்கி சட்டுப்பட்டுன்னு முடிஞ்சிடும். ரைட்டா? ஒரு நாளுக்கு மாடல் சப்போர்ட் இருக்குதுங்க. அதே சமயம் புதிய வேலை தேடுறீங்களா, அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி அமையப்போகுது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஆஃபீஸ் ரகசியங்களை சில ரகசியங்களில் யார்கிட்ட சொல்லணுமோ அதை விட்டு சொல்லிவிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாத பேச வேண்டாம். ஆஃபீஸ் மேட்டர் எல்லாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்கிட்ட ஒரு இன்முகத்தோட ஒரு சிரிச்ச முகத்தோட பேசுங்க. இன்றைக்கி விற்பனை அமோகமாக இருக்கும். பழைய பாக்கி சாக்கி வசூலாக வாய்ப்பு அமோகமாக தெரியுதுங்க. என்னென்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இன்றைக்கி உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு 1 2 3 ஆமாம், உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு 11 கிரகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. 10ஆம் வீட்டுக்கு ஆமாம் அப்போ இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி புதுசாக ஒரு ஆஃபர் அறிவிச்சிங்கன்னா தொழில் ஸ்தானம் கொஞ்சம் கரெக்டாக சொல்லின்னு வச்சுங்களேன். நம்மளை நம்பி பார்க்குறவங்க யாரும் தப்பாக போயிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ 10ஆம் வீட்டுக்கு 11 கிரகங்கள் ரொம்ப பலமாக இருக்குது. இன்றைக்கி புதுசாக ஒரு ஆஃபர் ஒரு அறிவிச்சின்னு வச்சுங்களேன். கஸ்டமர் கூட்டம் அமோகமாக வரும் அப்படிங்கிறது
ஒரு ஜோதிட ஐதீகம். பார்த்து பண்ணுங்கள். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் கிணறு வெட்டுறது அல்லது இந்த பைப் லைனில் சரி பண்ணுறது, உப்பு கட்டித உப்பு அடைக்கிறது, இது போல் சில வேலைகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லாங்க. பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உபரி வருமானம் கண்டிப்பாக உண்டு. அங்கே போகிறவங்களே ஒரு கீரை, ஒரு கொத்தமல்லி தழை இப்படிலாம் எங்கள் ஊர் பால்கள் அப்படி தான் கொண்டு வருவார். வாழைப்பழம் இல்லை அது மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணுறதுலாம் ஒரு உபரி வருமானம் நல்லா கிடைக்குங்க. சந்தையில் உங்கள் விளைபொருளுக்குன்னு ஒரு சரியான விலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் விவசாயம் பிஸி வித் வருமானம் அப்படின்னு சொல்லலாங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பம், வீட்டில் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க. விசேஷங்கள் பற்றி பேச்சுவார்த்தையும் வரும். அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் கண்டிப்பாக இருக்குது. விட்டு கொடுத்து போவீங்க. ஸோ குடும்பம் ஹாப்பி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹாப்பி. காதலை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்வதற்கு கூட இன்றைக்கி ஒரு நல்ல நாளுங்க. கண்ணிலேயே பேசுகிறான்டா, அந்த கண்ணிலேயே அவன் காதல் தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு அந்த காதல் ஒரு வலிமையுள்ள காதலா, உண்மை காதலா கண்டிப்பாக இருந்தால் பலிக்கும். ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதீத ஆர்வம் பசங்களுக்கு அதிகரிக்குதுங்க. கடினமான பாடத்தை கூட மிக எளிதாக படித்து முடிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால் வலி அல்லது கொஞ்சம் அசதி வர மாதிரி இருக்குது. ரைட்டுங்களா? இன்றைக்கி வெயில் தான் இருந்தாலும் சுடுதண்ணியில் குளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா ரெட் கலர் நல்லாயிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு ராசியின் அதிபதி என்னென்னு பார்த்தா கேதுங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா மனசில் ஒரு விதமான தைரியம், தெம்பு பிறக்கும். ஆன்மீக பயணம் போவதற்கு கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு திட்டம் மனசுக்குள்ளே இருந்தால் பலிக்கும். அரசாங்க உதவி கிடைப்பதற்கு அநேகம் பேருக்கு அமோக வாய்ப்பு இருக்குதுங்க. அதே பணப்புழக்காட்டம் திருப்தியாக இருக்குது. வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் வேகம் வேண்டாம் சொல்கிறாங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் அதிபதி சுக்கிரனுங்க. ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. லேடிஸ் அதாவது உங்களுக்கு பெண்கள் வழியில் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு உதவி கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பரணியை பொறுத்த வரைக்கும். ஏதோ ஒரு வகையில் நண்பியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அமோகமாக இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பரணிக்கு உண்டு. என்ன வெளியூர் போனீங்கன்னா இந்த சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிக்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரம் அதில் 1ஆம் பாதம் அதிபதி சூரியனுங்க. உங்களுக்கு அப்பாவோட ஆதரவு, ஒரு ஆசீர்வாதம் முழுசியாக உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதிகார பதவியில் இருப்பவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வழி தெரியுது. அதே சமயம் அதிகார பதவியில் இருக்கிறவங்க உங்களுடைய அதிகாரம் அறிமுகம் கூட பல பேருக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? கோர்ட்டு கேஸு அது மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தால் அதில் ஒரு படி முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கைக்கு வரும். ரைட்டா? என்ன சொல்லணும்னா வெயிலில் ரொம்ப அலையாதீங்க, கொஞ்சம் கூலாக டீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் மறக்காமல் குளிச்சுட்டு காக்காய்க்கு கொஞ்சோண்டு தயிர் சாதம் எடுத்து வைங்க. உங்களுக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் யாரும் இல்லையே அப்படின்னு நினப்பெல்லாம் கொஞ்சம் மாறி ஒரு வேறு வழி, நல்ல வழி கிடைக்கும். நல்லது வழிகட்டும். நற்பவி மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, ராசியின் அதிபதி வழக்கம் போல் சொகுசின் நாயகன் சொல்லக்கூடிய சுக்கிரனுங்க. என்ன சொல்கிறாருன்னா, கூட இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்கல, வீட்டில் அனாதையாக இருக்கிற அப்படிங்கிற ஃபீலிங் இன்றைக்கி கூட இருக்கும். அப்படி இருந்தாலும் கலங்காதீங்க. உங்கள் மனசு ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு சுத்தமானதுங்க. கிளியர் கட்டாக எப்படி நம்ம நினைக்கிறோமோ அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு வச்சுங்களேன். அப்படி காலம் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கும். அது வரைக்கும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கலாங்க. அடுத்த பற்றி நமக்கு என்னங்க. கலங்காதீர் மனமே அப்படின்னு சொல்லிட்டுங்க முதல் வீட்டிலே உங்களுக்கு மாந்தி இருக்கார். அப்போ மனசுலேயே இன்றைக்கி ஒரு குழப்பம், செய்யலாமா வேண்டாமா, ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாது. ஒரு யோசனை இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ரைட்டுங்களா? 2ஆம் வீட்டிலே உங்களுக்கு குரு பிளஸ் சந்திரன் இருக்கார். அப்போது தனஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கையானது பணவரவு, பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்கும். பேச்சாலேயே காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை ரிஷபராசிக்கு இன்றைக்கி அதிகம். அப்புறம் 4ஆம் வீடுங்க, அங்கே கேது இருக்கார். அப்போ வீட்டில் சின்ன சின்ன மராமத்து வேலைகள், இந்த ரிப்பேர் செலவு அதில் வரக்கூடிய தன்மை இருக்குது. தாயாரோடைய உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் இருக்கும். அடுத்தது 10ஆம் வீட்டுக்கு போனீங்கன்னா ராகு செவ்வாய் புதன் இருக்காங்க. தொழில் ஸ்தானங்கிறது. அப்போ கிரகங்களின் சங்கமம் இங்கே இருக்குங்காட்டி புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் கை கொடுக்கும். வேலை போல கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. ஜம்முன்னு வேலை செஞ்சு முடிச்சுட்டு வருவீங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. லாபஸ்தானத்தில் சூரியனும் சனி இருக்கிறங்காட்டி உங்களுக்கு என்ன ஆகும்னா, மூத்த சகோதர வழி உங்கள் பிரதர்ஸ் வழியில் உங்களுக்கு கொஞ்சம் இழுபறி, ஒரு காரியம் சொல்லிங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது சூரியனும் சனியும் இருந்தால். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன். அப்போ விரயஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படின்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் போவதற்கு வாய்ப்பு அமையும். செலவுகளில் சுப செலவு வரும் அப்படிங்கிறது அமைப்பு. ரைட்டுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு தன ஆகர்ஷண யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. எதுக்காக அது வருது அப்படின்னு பார்த்தா 2ஆம் வீட்டில் குருவும் சந்திரனும் அமர்ந்து உங்கள் பேச்சையும் பணம் பொருளாதாரத்தையும் பலப்படுத்தி கொடுக்குறாங்க. அதனாலே இந்த யோகம் ரைட்டுங்களா வருதுன்னு வச்சுக்கங்களேன். உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில்
அலுவலகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு, ஒரு தனி ரூட், மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு இது தெரியும் உங்களுக்கு. புது பொறுப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். பயப்படாமல் ஏற்றுக்கோங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கூட இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் அந்த வேலையை செய்யலாங்க. இன்க்ரிமெண்ட் அல்லது பதவி உயர்வு பற்றி ஒரு நல்ல செய்தி தேடி வர மாதிரி இருக்குதுங்க. வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் அமைது. என்ன மேலதிகாரிகிட்ட தர்க்கம் பண்ணப்படாது, ரைட்டா? கொஞ்சம் கோவப்படாமல் பேசணும்னு வச்சுக்கங்களேன். கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட இன்முகத்துடன் நடந்துக்குங்க, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ரைட்டுங்களா? அதே சமயத்தில் மவுத் டாக் மூலியமாகவே உங்கள் பிஸ்னஸ் பெருகும். யாருக்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அது ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் முடிஞ்சதுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? ஜவுளி மற்றும் மளிகை வியாபாரம் செய்கிறீங்களா, அவங்களுக்கு லாபம் நல்லாவே இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் இன்றைக்கி ஆன்லைன் விளம்பரம் மூலியமாக பிஸ்னஸ் வேறு லெவலுக்கு போகும்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு போஸ்டர் தட்டி விடுங்களேன், ஆஃபர் இருக்குது, அதுவும் தட்டி விடுங்க, நல்லா போகும். அதே சமயத்தில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சம்பந்தமான வில்லங்கங்கள் ஏதாவது இருந்தால் இன்றைக்கி ஒரு சுமூகமான தீர்வை எட்டக்கூடிய அமைப்பில் இருக்குது. சமாதானமாக போகக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. இன்றைக்கி இந்த தென்னை பாக்கு விவசாயிகள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் உண்டு. கால்நடை வாங்குவதற்கும் அல்ல கால்நடை வாங்கி விற்கிறீங்களா அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு உகந்த நாள். உபரி வருமானம் நல்லாவே இருக்குது. விவசாயம் ஹாப்பி வித் வருமானம் அப்படின்னு சொல்லலாங்க. உறவுகளை பொறுத்தவரை குடும்பத்தில் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடக்குதுங்க. சொந்தக்காரங்க தேடி வந்து நல்ல உங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுப்பாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் இருக்கும் குடும்பம். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் அந்நியோனியம் அதிகரிக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்ப்ரைஸ் கொடுத்து அந்நியோனியத்தை அதிகரிப்பீங்க. குடும்பம் ஒரு கதம்பம். கணவன் மனைவி ஒரு கிரேட் லைஃப் வாழக்கூடிய தன்மை இருக்குது. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா 2 பேரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரவங்க எண்ணம் இருக்கும். ஒரு தெய்வீக காதல்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீக அம்சமான காதல் இன்னைக்கு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா கணக்கு மற்றும் அறிவியல் பாடத்தில் ஆர்வம் அதிகமாக இருந்தாலும் மற்ற பாடங்களையும் துருதுருன்னு படிப்பாங்க. அந்த 2 சப்ஜெக்டில் சூப்பராக படிப்பாங்க. மற்ற பாடத்துலையுமே 1-2 டைம் துருதுருன்னு படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதிகரிக்கும். கல்வி சாலம் பொதுவாக நல்லா இருக்குது, ஒன்றும் தப்பொன்றும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இந்த கண்ணெரிச்சல் வர மாதிரி இருக்குது. ஒரே வேலை நல்லா தூங்குங்க, ரெஸ்ட், ரைட்டுங்களா? லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு 6ஆம் நம்பர், லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர், லக்கி கலர் பார்த்தா ஒயிட் கலருங்க. நட்சத்திர பலன் போனால் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், அதிபதி சூரியன். என்ன சொல்கிறாருன்னா அரசாங்க வழியில் எதிர்பார்த்திருந்த ஒரு அனுகூலமான அமைப்பு உங்களுக்கு கிடைக்குது, ரைட்டுங்களா? புதுசாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் கூட வரும். பழைய கடன்கள் படிப்படியாக குறையும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அதிகரிக்கும். ஒரே வழியில் அக்கம் பக்கத்தில் தேவையில்லாத வம்பு வழக்கு நமக்கு வேண்டாம், அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சந்திரன். என்ன சொல்கிறாருன்னா மனசு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வழக்கம் போல் உற்சாகமாக இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. அம்மா வழியில் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இருந்தும், ரைட்டுங்களா? சொல்லப்போனால் சீர்சானத்தையோடு வரும். அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய தன்மை, கொஞ்சம் ரிலாக்ஸாக செலவு பண்ணணும், நமக்கு தேவையான பொருள் வாங்கணுங்கிற எண்ணம் ரோஹிணிக்கு இன்றைக்கி பழிக்கும்னு வச்சுக்கோங்களேன். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது ரோஹிணிக்கு இன்றைக்கி நல்லது. மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள், அதுக்கு அதிபதி வந்து செவ்வாய். அவர் என்ன சொல்கிறாருன்னா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவுக்கு வரும். உடன் பிறந்தவங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி வந்து செய்வாங்க. பழைய பகையை மறந்து நட்பு பாராட்டுவது உங்களுக்கு நல்லது. வேலையில் இருந்த சின்ன கஷ்டங்கள் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. நெருப்பு விஷயத்தில் இருக்கிற வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுங்க. உங்களுக்கு வீட்டு வாசல் இருக்குல்ல, வெளியில் நிலப்படிக்கிட்ட என்ன பண்ணுறீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை மனசார வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க. மனசார ஒரு சாயந்தரமாக ஏற்றுங்க. நீங்கள் சாயந்தரம் கூட ஏற்றலாங்க. ஏற்றிட்டு மகாலட்சுமியாக வீட்டுக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு வந்து மங்களம் உண்டாகும், கஷ்டங்கள் தீரும், பொருளாதார முன்னேற்றத்துக்கு எந்த தடையும் இருக்காது. நல்லது பலிக்கட்டும். நற்பவி நம்ம ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, ராசியின் அதிபதி வழக்கம் போல் வித்தை நாயகன் சொல்லக்கூடிய புதனுங்க. நம்பினவங்க முதலில் குத்திட்டான்னு மனசுக்குள்ளே அந்த வருத்தம் இருந்தால் கூட இனி யாரை நம்புறது அப்படிங்கிறத ஒரு தவிப்பும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, துரோகம் பண்ணவங்க அவங்க கர்மாவை கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சு ஆகணும், ரைட்டா? நம்ம கண்ணு முன்னாடி அனுபவிக்கிறாங்க இல்லையோ, அவன் மனசுக்குள்ளேயே அந்த கர்மா போட்டு வாட்டும். நீங்கள் நேர்மையாக இருந்தால் போதுங்க. இன்னும் அந்த பூராடம் நட்சத்திரக்காரன்னு சொல்லுவோங்களே, அவன் சும்மா விடமாட்டான். மனசை தேத்திக்குங்க. நீங்கள் என்ன கவலைப்படுறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி லக்ன வீட்லேயே குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. ராசிக்குள்ளேயே குருவும் சந்திரன். அப்போ நீங்கள் தானுங்க இன்னைக்கு அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க.
அதே சமயத்தில் 3ஆம் வீட்டில் கேது. அப்போ என்னென்னா எடுத்த காரியத்தில் ஒரு பிடிவாதம் இருக்குது. நான் தான் வேறு என்னால் முடியும் அப்படிம்பாங்க. சின்ன பயணங்கள் அமைவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? உங்களுக்கு இன்றைக்கி சின்ன பயணங்கள் போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்க. அதே சமயத்தில் 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்போ பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்குது. அப்போ பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி அதிர்ஷ்டம் உங்களுக்கு நோக்கி வரும். திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்டக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குதுங்க. தந்தை வழி உறவுகளில் சின்ன மனஸ்தாபம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படின்னு ஒரு மீனிங் ரைட்டுங்களா. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. தொழிலில் ஒரு கடுமையான போட்டி இருக்கும். ஆனால் உங்கள் உழைப்பால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படின்னு இருக்குது. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுங்க. நினைச்ச காரியம் கைகூடும். பணப்புழக்காட்டம் சரளமாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க ரைட்டுங்களா. 12ஆம் வீட்டில் மாந்தி. தேவையில்லாத பயம் அல்லது தேவையில்லாத ஒரு கனவு கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். தூங்குறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு படுங்க, குலதெய்வத்தை நினச்சிட்டு படுங்க, நல்லது நடக்கும் ரைட்டுங்களா. உங்களுக்கு யோகத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தா வித்யா விவேக யோகம் அப்படின்னு அமைப்புங்க. எதுக்காக அந்த யோகம் வருதுன்னு பார்த்தா புதன் 9ல், அதாவது 9ஆம் வீட்டில் ரொம்ப பலமாக ஸ்ட்ராங்காக கோர்றாரு இன்னைக்கு அப்படிங்களா. அப்போது குரு ராசியிலும் இருக்கார். அப்போ உங்கள் புத்தி கூர்மை இன்னைக்கு நினைச்சதை விடவே அதிகமாக இருக்கும் ரைட்டுங்களா. உங்கள் புத்தி கூர்மையால் உங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போகணும்னு வச்சுக்கங்களேன், அப்படி வச்சுக்கலாம், சந்தோஷம் ரைட்டுங்களா. வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் மற்றும் ஐடி துறையில் இருக்குங்களா, அவங்களுக்கு நல்ல புத்தி கூர்மை இன்னும் ஷார்ப்பாக வேலை செய்யும். புது ப்ராஜெக்ட் கூட உங்களுக்கு கைக்கு வரும். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஏதாவது பெண்டிங் விசாக்குது பெண்டிங் இருந்தால் கூட இன்றைக்கி ஓகே ஆவதற்கும் வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. சம்பள உயர்வு, அதாவது ஊதிய உயர்வு பற்றி பேசுவதற்கு இன்றைக்கி ஒரு அமைப்பும் இருக்குது ரைட்டா. என்ன கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்குது ஆஃபீஸ்க்குள்ளே, அதில் அதிகமாக தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்ருங்க. பாலிடிக்ஸ் சிக்கிட்டிங்கன்னா நம்ம டெவலப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். வேலையை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக போகுதுன்னு அர்த்தம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில் பண்ணுறீங்களே அவங்களுக்கு இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய இடைத்தரகர் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம்னு வச்சுக்கலாம். கஸ்டமர்களை தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வசியம் பண்ண இன்றைக்கி உங்களுக்கு பேச்சு தாங்க உங்களுக்கு மூலதனம். பேசுவீங்க, நல்லா பொறுமையாக பேசுவீங்க. அவங்க என்ன மைண்டு மூடறிஞ்சு பேசக்கூடியவன் புத்திசாலிம்பாங்க. அந்த புத்திசாலித்தோட உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ரைட்டுங்களா. 10ல் உங்களுக்கு சனீஸ்வரன் இருக்கார். அப்படி இருந்தால் பழைய ஸ்டாக்குகளை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு தள்ளுபடி போட்டோ ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ எப்படியோ போட்டு பழசை தள்ளி விட்டு காசு பண்ணிடுவீங்க. அதை அந்தளவுக்கு டேக்டிக்ஸான விஷயங்கள் நடக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் காய்கறி விவசாயிகளுக்கு அமோகமான விளைச்சல், நல்ல வருமானம் உண்டு. உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தகுந்த ஆலோசனை பேரில் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. கிணறு அல்லது போர்வெல் போடக்கூடிய முயற்சியில் எடுத்தால் கூட அதில் வெற்றி கிடைக்கும். உபரி வருமானம் ஓகே. விவசாயம் அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். நல்ல ஒரு முன்னேற்றமான வழி. குடும்பம் சார்ந்து பார்த்தா உறவுகளில் வீட்டில் குலதெய்வ கோயிலுக்கு போகிறத பற்றி முன்வடிப்பேன். இந்த வீக்கெண்டுகளால் போயிட்டு வரணும் அப்படின்னு குடும்பத்துடன் உட்காந்து அந்த ஒரு இறைவனை பற்றி சிந்தனை இன்றைக்கி அதிகரிக்கும். நல்ல விஷயத்துக்காக சில செலவுகளும் இருக்கும், பட் சந்தோஷமாக பண்ணுவீங்க. ஓகே, சுபகாரியத்துக்காக. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ரொமான்டிக் மோடில் தான் இருக்கிறீங்க ரைட்டா. உங்கள் துணை மனசுக்குள்ளே ரொம்ப கொண்டாட்டமாக வச்சுருப்பீங்க. கணவன்னா மனைவி, மனைவினா கணவனை ரொம்ப மனசுக்குள்ளே பூ போல பாதுகாத்து வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ரொமான்ஸ் அல்லும்னு வச்சுக்கல கணவன் மனைவிக்குள்ளே. காதலை பொறுத்த வரைக்கும் காதலுக்குள்ளே இந்த ஊடல் நீங்கி இன்றைக்கி கூடல் அதிகரிக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வரத்தானே செய்யும், அது சரியாயிருன்னு வச்சுங்களேன். கல்வியை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகள், அதாவது மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்ல வெற்றி பெறுவதற்குண்டான அதீத வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது ரைட்டுங்களா. படித்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கிற சப்ஜெக்டில் எழுதி பார்ப்பாங்க. எழுதி பார்த்து புரியலையா உங்களுக்கு அது கிளியர் ஆக வரைக்கும் விட மாட்டாங்க அந்த ஒரு கொஸ்டினையே. அந்தளவுக்கு தெளிவாக படிப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நரம்பு சம்மந்தமான சின்ன சின்ன உபாதைகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ பச்சை காய்கறிகள் எடுத்து கடிச்சிக்குங்க, கேரட்டு அது மாதிரி எடுத்து சாப்பிடுங்களேன் ரைட்டுங்களா. லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தா 5ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா க்ரீன் கலர். உங்களை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4 அதிபதி செவ்வாய். என்ன சொல்கிறாருன்னா தைரியமாக ஒரு பெரிய காரியத்தில் ஒரு இறங்குவீங்க, விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக மிருகசிரிஷத்துக்கு அமையுதுங்க. கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வழி உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஆதரவு அமோகமாக கிடைக்கும். அதே சமயத்தில் ஆயுதங்களை கையாளறப்போம். ஆயுதம்லாம் வீட்டில் கூட கத்தி கடப்பாறையில் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி ராகு என்ன சொல்கிறாருன்னா திடீர் பண வரவு வராது நினச்சலாம் வரும். அப்போ உங்களை ஆச்சரியப்படுத்தும். பண வரவு பொருளாதார முன்னேற்றம் உங்களையே ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு நல்லா இருக்குதுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரக்கூடிய அமைப்பு இருக்குது. இழந்த பொருள் திரும்ப கிடைக்குமானா நீ தேடிட்டு இருப்பீங்க, ஏதோ டைமில் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கிற அமைப்பை ராகு உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறார் இன்னைக்கு.
ரைட்டுங்களா? அதே சமயத்தில் முன்பின் தெரியாதவங்களை பெருசாக நம்பி பணம் காசு வச்சு ஏமாந்துடாதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 1, 2, 3 பாதங்கள் அவங்களுக்கு அதிபதி குரு. என்ன சொல்கிறார், மனசில் ஒரு விதமான சாந்தம், ஒரு விதமான அமைதி இருக்கும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி நீங்களே முன்னின்று கொடுப்பீங்க. பிள்ளைகளோட படிப்பில் ஒரு படிப்படியான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. ஆன்மீக நாட்டம், ஆன்மீக கோயிலுக்கு போன எண்ணம் அதிகரிக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து நோ, கேரண்டி வாரண்டி நோ, அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு பசுமாட்டு இருக்குது, கொஞ்சோண்டு ஒரு கட்டு இல்லை 2 கட்டு அகத்திக்கீரை வாங்கி அல்லது வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குடும்ப கஷ்டங்களோட உங்கள் மனசில் இருந்த குறைகளும் நிவர்த்தி செய்ய அந்த மகாலட்சுமி தாயார் அந்த பசுமாட்டு மூலிமா நமக்கு அருளாசி வழங்குவார் அப்படின்னு நம்பி பண்ணுங்க. நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசினர்களே. ராசியின் அதிபதி உங்கள் மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, உங்களுக்கு கையிலேயே காசு வந்தால் 10 காசு தங்கமணி சார் கரியா போகுது சார் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குங்க. அந்த கவலை இருக்குது. வந்த வேதத்தில் காசு காணாம போகுதுங்கிற கவலை இருக்குதுங்க. அந்த கவலை ஒரு ரூபா கூட மிச்சமாலிங்க சார் அப்படிங்கிற கவலை இருந்தாலும் கடிகார முள் மாதிரி காலம் சுற்றிக்கிட்டே வருது. பார்த்துருக்கீங்களா? யாருக்கும் நிற்க போகிறதில்லை. அதே சமயத்தில் இப்போது செலவானா கூட பின்னாடி அந்த செலவில் சின்ன முதலீடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பெரிய முதலீடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிக்கனமாக இருக்க பழகிக்குங்க. மெயின் உங்களை பொறுத்த வரைக்கும் சிக்கனமாக இருந்து பழகிட்டிங்கன்னா உங்கள் ஊர் மாரியம்மன் இருக்குல்ல, மாரியம்மன் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, கைவிட மாட்டாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சூழல் எப்படி இருக்குன்னா, 2ஆம் வீட்டில் கேது. என்ன சொல்கிறேன்னா, குடும்பத்தில் ஒரு சின்ன விவாதம் வர மாதிரி இருக்குது. வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ரைட்டா? அப்புறம் நேராக 8ஆம் வீட்டுக்கு வாங்க. அங்கே ராகு, செவ்வாய், புதன் இருக்காங்க. அஷ்டமத்தில் கிரகங்கள் இருந்து என்ன ஆகும், வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. தந்தை வழி சொத்துக்களில் ஒரு சின்ன இழுபறி. இன்றைக்கி முடியும் நினச்சா முடியலையே அப்படின்னு கொஞ்சம் இழுபறி இருக்கும். ஆனால் பொறுமை ரொம்ப அவசியம். எடுத்தவங்க வழித்தான் பண்ணக்கூடாது. 10ஆம் வீட்டிலே சுக்கிரன். அப்போ தொழிலில் ஒரு மினுமினுப்பு, ஒரு உற்சாகம், ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. கலைநயமான வேலைகள் செய்கிறவங்களுக்கு அதீத லாபம் கிடைக்கும். சுக்கிரன் அந்த அமைப்பில் இருக்கார். 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே மாந்தி இருக்காங்க. லாபத்தில் ஒரு சின்ன தடை அப்புறம் கிளியர் ஆகும். ஆனால் முயற்சியை கைவிட்டுறாதீங்க சொல்லலாங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே குரு ப்ளஸ் சந்திரன். அப்போது விரயஸ்தானத்தில் கஜகேசரி யோகம் வேலை செஞ்சால் என்ன ஆகும், நல்ல விஷயத்துக்காக பணம் செலவழிப்பீங்க. ரைட்டா? விரைய செலவு இல்லை, சுப செலவு உண்டு அப்படிங்கிறது. இன்றைக்கி சுப விரைய யோகம் சிம்பிளாக மேலேயே சொல்லிட்டேன். காரணம் குருவும் சந்திரனும் 12ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி நீங்கள் செய்கிற செலவு வீண் போகாது. அது ஒரு நல்ல முதலீடாக மாறக்கூடிய தன்மை இருக்குது. கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா சின்ன சோர்வு, அப்பப்போ ஒரு டீ காஃபி, ஒரு பிஸ்கட்டு, ஒரு வட்டை போட்டால் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நாளை ஜாலியாக கொண்டாடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலையை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லாங்க. மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் சரி, அவங்க தப்பாக சொன்னால் கூட சரி, நமக்கு எதுக்கு வம்பு, சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. ரைட்டுங்களா? வேலை தேடுறவர்களுக்கு இன்றைக்கி ஒரு சாதகமான செய்தி வருவதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. அதே சமயத்தில் சில பேர்த்துக்கு சில கிடைக்கலையே சார், கொஞ்சம் தாமதம் மாற மாதிரி இருந்தாலும் பொறுமையாக இருங்க. உங்களை பற்றி ஒரு விசாரணை போயிட்டு கூட இருக்கலாம், கொஞ்சம் தாருங்க. அதே சமயத்தில் சக ஊழியரோட ஒரு சின்ன டூர், ஒரு சின்ன பிக்னிக் போயிட்டு வரைக்கும் ஒரு திட்டம் போடுவீங்க. இந்த வீக்கெண்டில் இப்போ ஆஃபீஸில் 10 பேர் போயிட்டு இல்லாமாப்பா, ஒரு டென்ஷன் ஆகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிக்னிக் போகிறதுக்கும் வாய்ப்பு தெரியுது. முக்கியமான ஃபைல்கள் கொஞ்சம் பத்திரமா எடுத்துகிட்டு பத்திரமா உங்கள் பொருள் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்களா, அந்த எங்கே போகணும் அங்கே போய் சேர்ற வரைக்கும் பத்திரம் பார்த்துக்கோங்க. ரைட்டா? அந்தளவுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணும் வேலையை பொறுத்த வரைக்கும். இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, அசால்ட்டாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகளை கொஞ்சம் அவசரப்பட்டு கேட்காதீங்க. பொறுமையாக கொடுத்தாச்சு, வாங்குறதுக்கு நம்ம தானே கஷ்டப்படணும். காலம் அப்படி மாறிப்போச்சு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இன்றைக்கி வசூலாவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக முதலீடு பண்ணுவது இன்றைக்கி வேண்டவே வேண்டாம். இருக்கிறதையே வாங்க முடியல, புதுசாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக தொந்தரவு தான் வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு 10ல் இன்றைக்கி சுக்கிரன் இருக்குங்காட்டி கடையை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிம்பீங்க. ஒரு நல்ல வாசனை திரவியம் தெளிச்சுட்டு அப்புறம் காலையில் வந்தோடனே ஊதுபத்தி சாம்பிராணிலாம் போட்டு தெய்வ கடாச்சமாக தொழில் வியாபாரம் பண்ணுவீங்க. அது நடக்குதோ நடக்கலையோ அது வேறு. உங்களை பொறுத்து மன திருப்தியாக அந்த வேலையை பண்ணுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு லட்சுமி கடாச்சம் பெருகும். படிப்படியான முன்னேற்றம் இன்றைக்கி வரும். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தண்ணீர் பற்றாக்குறை வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆடு மாடு இந்த கோழி இதுபோல கால்நடைகளை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு வந்து கொஞ்சம் இன்ஜெக்ஷன் பண்ணி மாத்திரை முதலாம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குதுங்க. ரைட்டுங்களா? எல்லாத்துக்கூடையும் பர்டிகுலராக பக்கத்து தோட்டக்காரர் இருக்கார்ல, அவர் கூட இல்லை கொஞ்சம் சுமூகமான உறவு வச்சுக்கோங்க. இந்த வாக்கிய அவர் தரார்கள் சண்டைக்கு போகக்கூடாது. இன்றைக்கி விவசாயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யார்கிட்ட என்ன பேசணுமோ பார்த்து பேசிட்டு கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா குடும்பம் வீட்டில் இருக்கக்கூடிய
பல பெரியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் அவங்களெல்லாம் கேட்டு ஒரு நடங்க, ஒரு முடிவெடுங்க. அவங்கள போய் அஞ்சாறு கேட்குறாங்க அப்படின்லாம் முடிவெடுக்கக்கூடாது. நல்லது நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஐடியா, அம்மா இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கே அப்படின்னா, வேண்டாண்டா அது ரிஸ்க்கு, இப்படி பண்ணு அப்படின்னு அம்மா ஐடியா சொன்னால் அது நடக்கும். அதனால் பெண்களுக்கு உங்கள் பவர் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் மகாலட்சுமி கேட்டு நடப்பது நல்லது. மகாலட்சுமிங்கிறது பெண்களே மகாலட்சுமி தான். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஊழல் வந்து போகும். ஆனால் சாயங்காலம் அந்த ஊழல் எங்கே போச்சுன்னு தெரியாது, அப்புறம் ஒன்றாகி ஊழல் அதிகமாயிருன்னு வச்சுக்கங்களேன். அம்மனையோட காலையில் உரசிட்டு போவீங்க, சாயந்தரம் இணக்கமாயிருவீங்க. இவ்வளோதான் விஷயம். ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் காதலியில் மொத்தம் ஈகோ பார்க்காம பேசணுங்க. சொல்லிட்டுங்க. ரைட்டுங்களா? கோச்சுக்காதன்னு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை ஆரம்பிக்கணும். ஏன்னா நீ ஒரு வார்த்தையை சொல்லி சரியில்லை, நீ வர நேற்று மாதிரி ஒரு மாதிரி பேசுகிற, இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த காதலை வளர்த்திக்கோங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா கவனச்சிதறல் வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு தெரியுது. படிக்கிறப்போ இந்த ஃபோன் வர்றது, இந்த ஃபோனை விளையாடுறது தள்ளி வச்சுட்டு கவனச்சிதைவு இல்லாமல் படிக்கணுங்க. ஏன்னா எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. ஜஸ்ட்டு இன்னொரு 4 எக்ஸாம் 5 எக்ஸாம் முடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறம் 6 மலை கேட்குறான், அப்புறம் 3 மாதத்துக்கு ஜாலி தான். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உஷ்ணம் சம்பந்தமான கோளாறுகள் வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்க வேண்டிய ஜூஸ் இளநீ வழக்கமான பாணி தானுங்க, அவ்வளோதான். லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா அன்றைக்கி க்ரீம் கலர் அல்லது எல்லோ கலர், ரெண்டுமே நல்லாயிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் பாதம் 4 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 4ஆம் பாதம் அதிபதி குரு. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை குறையாது, லெவலாகவே இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சுபகாரியங்களில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது தேவை அப்படின்னா அதை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் குரு வந்து புனர்வசத்துக்கு கொடுக்குறார். பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழி பிறக்குது. ரைட்டுங்களா? மனசில் ஒரு விதமான சாந்தம், ஒரு விதமான ரிலாக்ஸேஷன், நிம்மதி கிடைக்கும். மற்ற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு குரு வந்து புனர்வசத்துக்கு தெளிவாக சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. பூசம் நட்சத்திரம் அவங்களுக்கு அதிபதி சனி. உழைப்பு நேர்மையான வழியில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த உழைப்புக்கேற்ற ஒரு மதிப்பு மரியாதை ஒரு பலன் கண்டிப்பாக உண்டு. வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை வாங்கி அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. வேலையிலிருந்து வந்து சின்ன சிக்கல்கள் படிப்படியாக நீங்கும். பொறுமைக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு வழியில் பரிசு கிடைக்கும் அப்படின்னு நம்பணுங்க. சோம்பேறித்தனத்தை தள்ளி வைப்பது பூசத்துக்கு இன்றைக்கி நல்லது. சுறுசுறுப்பாக பண்ணணுங்க. ஆனால் காலம் நமக்கு நிற்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் ஆயில்யம் நட்சத்திரம் அவங்களுக்கு அதிபதி புதனுங்க. ஆயில்யம் ஆமாம், அது என்ன வருது பார்த்தா புத்திசாலித்தனமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு அதிகரிக்குது. வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. நீண்ட நாள் மனசில் வச்சிருந்த ஆசை இன்னைக்கு வெளிப்பட்டு நடக்கக்கூடிய காரிய அனுகூலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தாய்மாமன் வழியில் கூட உங்களுக்கு உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. இருக்கிறத வச்சா மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு திறமையை கற்றுக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களே அப்படின்னு அறிவுக்காரங்கன்னு சொல்கிறார். ரைட்டுங்களா? இன்றைக்கி முடிஞ்சா கையில் கொஞ்சம் பணம் வச்சுருந்தீங்கன்னா இல்லாத ஏழைகளுக்கு ஒரு கொஞ்சம் ஏதாவது ஒரு சாப்பாடு, ஒரு தயிர் சாதம், தக்காளி சாதம், ஒரு அரிசி பருப்பு கடையில் போடுறது இல்லைங்க, ஏதோ வீட்டு செஞ்சுருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ஏழைகளுக்கு பண்ணுங்கள். உங்களுக்கு மன நிம்மதி, தோஷம் விலகும். இல்லாத ஏழைகளுக்கு நல்லது வழிகட்டும். நற்பவி கடகராசி நேயர்களுக்கு தேங்க்யூ. வணக்கம். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி வழக்கம் போல் கௌரவ நாயகன் சொல்லக்கூடிய சூரியனுங்க. நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளின் நிலைமை என்ன, நம்ம குடும்பம் எப்படியாகு, அவங்க வாழ்க்கை எப்படித்தான் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் மனசு கொஞ்சம் கலங்குது. ரொம்பலாம் கலங்கி என்ன ஆகுது போதுங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை அதுதான் நிதர்சனம். மற்றால எதிர்காலம்லாம் எவன் கையிலையும் ஃபிக்ஸ்டாக கிடையாது. பெத்தமானம் பித்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் விதைச்ச விதை வந்துங்க நல்ல விதை, கண்டிப்பாக விருட்சமாக வளரும் அப்படிங்கிற ஒரு சிம்ம ராசிக்கு ஒரு அமைப்பை சொல்லிட்டுங்க. அந்த குலதெய்வம் உங்கள் பிள்ளைகளை காக்கணுங்க, கண்ணுங்கிறதுவோ பாதுகாக்கும், நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லக்ன வீட்டில் போனீங்கன்னா கேது இருக்கார். கேதை பொறுத்த வரைக்கும் ராசியிலே கேது இருந்தால் என்ன ஆகும், ஒரு விதமான வைராக்கியம் பிறக்கும். தேவையில்லாத யோசனைகள் இருந்தால் கூட தள்ளி வைப்பது உங்களுக்கு நல்லது. ரைட்டுங்களா? 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே வந்து உங்களுக்கு ராகு, செவ்வாய், புதன் இருக்காங்க. அப்படி புதன் இருந்தால் கலத்தரஸ்தானம். 7ஆம் வீடுங்கிறது கலத்தரஸ்தானம். அங்கே கிரகங்களின் சங்கமம் இருக்குங்காட்டி கூட்டாளி கிட்டையும் வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய உங்கள் அம்மனி கிட்டையும் அதான் மனைவி கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஈகோவில் அங்கே காட்டக்கூடாது. நம்ம ஈகோ எடுபடாது, இன்னைக்கு மைனஸாக போயிடும். ரைட்டுங்களா? 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. அப்போ அஷ்டமத்தில் சூரியன் சனி சேர்க்கை வந்தால் வண்டி வாகனம் ஓட்டுறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேகத்தை குறைச்சி போங்க. வண்டி ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டே வேறு நினப்பில் இருந்தால் தப்பாக போயிடும், புரிஞ்சுக்கணும். 8ஆம் வீடு கொஞ்சம். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் இருக்கார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் எதிர்பாராத அதிர்ஷ்டம்,
வராத கடன் வருவது, இது போல ஏதோ ஒரு அமைப்பு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆன்மீக பயணம் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல மன மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத ஒரு தன்மையை இன்னைக்கு 9ஆம் வீட்டில் கூடிய சுக்கிரன் சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி தான். பட் மற்ற கிரகங்களையும் பார்க்கணும்ல, அதை வச்சு சொல்கிறேன். 10ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் மாந்தி என்ன இருக்கார். அப்போ தொழிலில் சின்ன சின்ன இடையூறு நல்லா தான் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா ஏன் இதே பொருள் அங்கே வந்து 5 ரூபா கம்மியாக கொடுக்கணுங்கோ அப்படின்னு தகவல் வரும். நமக்கு எரிச்சல் ஆகும். அது மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள் வரும். ஆனால் உங்கள் அனுபவம் உங்களை காப்பாற்ற நம்மளை ஒன்றா நம்பருங்க. அது அப்புறம் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு டக்குன்னு மாற்றிடுவீங்க. ரைட்? இப்போ நம்பர் 1க்குன்னு தனி வேல்யூ இருக்குல்ல, அந்த நம்பர் 1 நீங்கள் இருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. அப்போ லாபஸ்தானத்தில் கஜகேஸ்வரி யோகம். அப்போ பணப்புழக்காட்டம் நல்லாயிருக்கு. 5 ரூபா அதிகமாக இருந்தாலும் நம்பர் 1 பொருள்ப்பா அப்படின்னு வந்து தேடி வந்து வாங்குவாங்க. மூத்த சகோதர வழியில் கூட உதவி கிடைக்கும். உங்களுக்கு ஐஸ்வர்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கி வந்திருக்குது. என்ன காரணம், 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குருவும் சந்திரனும் கைகோர்த்து நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு பெரிய தொகை கூட கைக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? அது தொழில் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை காட்டி கொடுக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ரைட்டுங்களா? முதல்ல வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, அலுவலகத்தில் உங்கள் மேலே இருந்த தப்பான அபிப்பிராயங்கள் இன்றைக்கி படிப்படியாக மாறும். உங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்தில் புது ப்ராஜெக்டில் உங்களை முன்னிலைப்படுத்தி பேசுவாங்க. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. வேலை தேடுபவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. யாரையும் நம்பி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் யாரையும் அலட்சியம் பண்ணாதீங்களே. ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் பணிவுங்கிறது உங்களுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கும். ரைட்டா? அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறதா புத்திசாலித்தனமாக புரிஞ்சுக்கோங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பழைய ஸ்டாக்குகளை தள்ளி விடுவதற்கு, ஆஃபர் போட்டு அள்ளி விடுவதற்கு இது நல்ல நேரம். ஸ்டாக் கிளியரன்ஸ் வேணும்ல, இன்னும் 6 மாதம் தான் இருக்குது எக்ஸ்பைரி டேட்டு. வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? ஏதோ ஆஃபரை போட்டு கொடுக்க வேண்டியதான். கூட்டு வியாபாரத்தில் லாபம் சமமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு மைனஸும் கிடையாது. என்னென்னா 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் 10ல் மாந்தி இருந்தால் கூட கொஞ்சம் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் 11ல் வேறு குரு இருக்கார். அப்போது நேர்மையான வியாபாரம் செஞ்சினீங்கன்னா, நேர்மையான விளம்பரத்தை பண்ணிங்கன்னா நம்பர் 1ஆக கஸ்டமர்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க. 10ல் மாந்தி இருக்குன்னு பயப்படாதீங்க. 11 பக்கபலமாக இருக்குன்னு நம்பணும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கரும்பு மஞ்சள் பயிரிடுறீங்களா, அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. விவசாய கருவிகள் வாங்குவதற்கும் இன்றைக்கி மிக உகந்த நாள். கொஞ்சம் அப்ரோச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடிய தோட்டத்துக்கு வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குது. முதல்ல விவசாயி இன்றைக்கி ஒரு பணப்புழக்காட்டம் இருக்கக்கூடிய விவசாயி ப்ளஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள் அப்படின்றது பார்த்தா குடும்பம், வீட்டில் மங்களகரமான காரியங்களை பற்றி பேசக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. ஏதோ ஒரு வகையில் தகவல் வரும். ரைட்டுங்களா? கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்ன அக்கறை வச்சுக்கோங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, வா ஹாஸ்பிட்டல் போகலாமா, இல்லை அயோடஸ் தேய்ச்சி விட்டா, அந்த மாதிரி ஏதாவது மருந்து தலைவலி அந்த மாதிரி பண்ணுவீங்களே அப்படி. ரைட்டுங்களா? சரி, காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த என்ன சொல்கிறது, காதலை பொறுத்த வரைக்கும் திங்கிங் எங்கே போயிடுச்சு அப்படின்னா, இந்த தேய்ச்சல் தைலத்தை மாற்றி சொல்லிட்டுலாம் தோணுது. ஏன்னா அது கைகால் வலி தான் தேய்ப்பாங்க. தலை தேய்ச்சல் நினைப்பு எனக்கு வந்தது. சரி பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு தைலங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியில்லையா, ஒரு மாரல் சப்போர்ட். ரைட்டா? சளி பிடிச்சா வாமனு சுடு தண்ணிக்கு வச்சு மஞ்சள் பொடி போட்டு பொடி அந்த மாதிரி ஒரு தைலம் மாறி போச்சு. அதை வந்து தலைக்கு தேய்க்க மாட்டேன், கையால் உடம்புடிக்கு தேய்ப்போம். அதனால் இன்னும் தைலம். சரிங்க முருகா, எல்லாம் முருகனர்கள். காதலை பொறுத்த வரைக்கும் காதலன் காதலியோட வெளியூர் பயணம் போவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க இன்னைக்கு. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் ஒரு மலைச்சாரல் மாதிரி கொஞ்சம் தூவானம் எப்படி இருக்குது அந்த சந்தோஷம் இந்த காதலிக்கு இருக்குது இன்னைக்கு. அந்தளவுக்கு உண்மை காதல் பூ பூத்து குலுங்கக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குதுங்க. கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு போட்டித் தேர்வு மெயின் எக்ஸாம் என்ன பண்ணாலும் சரிங்க, நீங்கள் தானே கெத்துங்க. படித்த கேள்வி வந்தோடனே எப்படி சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? அதை விட சந்தோஷம் உலகத்தில் அவனுக்கு எதுவுமே இருக்காது. படித்த கேள்வி மட்டும் வந்துருச்சு, அவங்க தான் டாப் கியரில் போயிட்டுருப்பான். அப்பேற்பட்ட அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. தைரியமாக படிங்க. மறந்து போயிருந்தா ஒரு ஹிண்ட்டு வருது, இது மாதிரி நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. விட்டு கொண்டு போகலிங்கோ, விட்டு கொண்டு போனால் மாட்டிக்குவீங்க. ஹிண்ட்டு அந்த கொஸ்டின் வந்து இந்த பாயிண்டில் இருக்கணும் அப்படின்னு ஹிண்ட் எடுத்து படிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணரிச்சல் உஷ்ணம் சம்மந்தமான கொஞ்சம் தொந்தரவு இருக்குதுங்க உங்களுக்கு. கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது தூங்குறது அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லக்கி நம்பர் 1ஆம் நம்பருங்க. ஆரஞ்சு கலர் கோல்டு கலர் ரெண்டுமே நல்லாயிருக்கு. உங்கள் அதிபதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம், அதிபதி வந்து கேது. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும். முருகாசரணம் அரசாங்க வேலைகளில் உங்களுக்கு சுலபமான ஒரு வழி கிடைக்கும். ஒரு காரியம் நடக்க முடியும் நினச்சா அதுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு வச்சுக்கலாம். பழைய நண்பர்கள் நண்பிகளை சந்திப்பீங்க. இல்லை பழைய உறவுகளை புதுப்பிப்பதற்கும் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் தான். திடீர் யோகம் மகத்துக்கு கேது கொடுப்பார். பிடிவாதம் பிடிக்காதீங்க அப்படின்னு ஒரு உஷார் தன்மையை சொல்லிட்டு கேது
மகத்துக்கு நல்ல பலன் தான் கொடுத்துருக்கார், கவலைப்படாதீங்க. பூரம் நட்சத்திரம் அதிபதி சுக்கிரன் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ஆடை ஆபரணம் சந்தோஷம் எல்லாமே நிலச்சி தான் நிற்கும். ரைட்டா? புதுசாக ஒரு பொருள் ஏதாவது வாங்கணுங்கிற தன்மை சுக்கிரன் போகிறதுக்கு கொடுக்குறார். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு உண்டு. வீட்டில் விசேஷமான காரியங்களை நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. சொகுசு வசதிகள் அதிகரிக்கும் இன்னைக்கு. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் ஆடம்பர செலவை குறைச்சிங்கன்னா கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணலாம். அள்ளி விட்டிங்கன்னா நாளைக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சுக்கிரன் போகிறதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாருங்க. உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் அதிபதி சூரியன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்குதுங்க. நிர்வாக திறமை கண்டிப்பாக இன்னைக்கு படிப்படியாக வெளிப்படும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எடுத்த காரியத்தில் அநேக வெற்றிகள் உண்டு, கவலைப்படாதீங்க. அதிகாரமாக பேசாதீங்க, கொஞ்சம் ஆணவ போக்கு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சூரியன் உத்தரத்துக்கு சொல்கிறார். ரைட்டுங்களா? இன்றைக்கி பக்கத்தில் போகிறப்போ ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சிதற தேங்காய் பிடிச்சி தலை சுற்றி ஒரு கும்பிட்டு ஒரு உடைங்க, தடைகள் செதறி போயிடும். செதறி தாங்க ஓடுற மாதிரி சின்ன பரிகாரம் பண்ணிவிட்டு மனசார இறைவனை நம்பிட்டு வேலையை ஆரம்பிங்க. நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. ராசியின் அதிபதி வழக்கம் போல் விவேக நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன். புத்திக்காரகன் என்ன சொல்கிறான், யாரையும் நம்ப முடியல, எந்த பயலையும் நம்ப முடியல, கூட இருந்தாலுமே குழி வரைக்கிறாங்க அப்படின்னு நம்பினவங்களே சந்தேகப்படுறாங்களே அப்படின்னு கவலை இருக்கத்தானுங்க செய்யுது. உலகம் 1000 சொல்லுங்க, நீங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கீங்களா அது ஓதுங்க. மற்ற அவனை பற்றியும் கொலைப்பட வேண்டியதில்லை. நம்மளை பற்றி அவன் சொன்னான்னு சொல்லாட்டி நமக்கு என்னங்க அப்படிங்கிற மனப்பக்குவம் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. காலப்போக்கில் அந்த உங்களை பற்றி தப்பாக சொன்னவங்களுடைய மனசு கலைஞ்சு மேகமூட்டம் கலைஞ்சு சூரியன் வெளிவந்தான் ஆகணும். பொறுமையாக இருங்க, வரட்டு. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னும் 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. 6 கிரகங்கள் இருந்தால் என்ன, எதிரிகள் உங்களுக்கு ஆப்போனண்ட் பார்ட்டி எல்லாம் கொஞ்சம் அடங்கிடுவாங்க, பயந்து ஒளிஞ்சுக்குவாங்க. கடன் பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும்னு அர்த்தம். 7ஆம் வீடு கலத்திர ஸ்தானம், அங்கே வந்து சூரியன் ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. கலத்திர ஸ்தானத்தில் இருந்தால் என்ன ஆகும்னா, வாழ்க்கை தோழர் சின்ன சின்ன வாக்குவாதங்கள். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க மாற்று கருத்து ஒன்று சொல்லக்கூடிய இருக்குது. கொஞ்சம் அமைதியாக சரி விட பார்த்துக்கலாம் விட அப்படின்னு கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போகிறது நல்லது அப்படிங்கிற. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுங்க, அஷ்டமத்தில் சுக்கிரன். அப்போ எதிர்பாராத இடத்துல இருந்து வராத பணம், சார் விட்டு கொடுத்துட்றேங்க சார், என்ன சார் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு வராத பணம் வசூலாகக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் நாவடக்கம் தேவை. நல்லா தான் பேசுவீங்க, டக்குன்னு வார்த்தைகள் தவறி வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க பெண்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? பெண்கள்கிட்ட பேசுகிறப்ப 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்கார். அப்போது பிதுர் வழி சொத்துக்களில் சின்ன வில்லங்கங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. இப்போ தொழில் ஸ்தானத்தில் கஜகேசரி யோகம் வேலை செய்யுமா அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும். அதுவும் சாதகமான ஒரு மாற்றம் நடக்கும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சந்திர யோகம். 12ஆம் வீடு விரயஸ்தானம், கேது இருக்கார். கேது இருந்தால் என்ன, வழக்கம் போல தான் ஆன்மீக செலவு, ஒரு டொனேஷன் கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது, கோயிலுக்கு கொடுக்குறது, இப்படி. அதே சமயத்தில் தூக்கத்தில் கூட சின்ன தொந்தரவு டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு உத்தியோக யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுங்க. காரணம் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் குருவும் சந்திரனும் அமர்ந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறது எப்படின்னா, வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிரந்தரமான வேலை கொடுக்கணும். ரைட்டா? வேலைக்கு போகிறவன் தொழில் வியாபாரம் பண்ணுறவனுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நல்ல அமைப்பு தான், சூப்பராக இருக்குது. நல்லா வேலை செய்யணும்னு வச்சுங்களேன், அருமையான அமைப்பு. உங்களை பொறுத்த வரைக்கும் புது பொறுப்புகள் வேலையை பொறுத்தவரைக்கும் தேடி வரும். அது உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவீங்க. அது சக ஊழியர்கள் உங்களை முன்மாதிரியாக கொண்டு அவங்க கடமையை செய்வாங்க. அரசாங்க பதவி இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். மேலதிகாரிகிட்ட பேசுகிறப்போ என்ன பண்ணாலும் தப்பு பண்ணாலும் கொஞ்சம் அளந்து பேசுங்க, லிமிட்டாக பேசுங்க. வட்டியில் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு விதமாக அப்ரோச் பண்ணுவீங்க. ஏன் கடையில் வந்தோடனே முன்னாடியே எங்கள் இந்த கடை இந்த பொருள் இந்த ரேட் அப்படின்னு கொஞ்சம் விலைப்பட்டியில் முன்னாடியே வச்சுருக்கீங்க, பளிச்சுன்னு தெரியுற மாதிரி வைப்பீங்க. ரைட்டா? இன்னும் எந்தெந்த பொருள் கொஞ்சம் பழைய ஸ்டாக் இருக்கோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக ரைட்டா, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சு வியாபாரம் தொழில் பண்ணுற நான் சொல்லி தரணுமா, அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவீங்க. பழைய பாக்கிகள் படிப்படியாக உங்களுக்கு வசூலாகும். புதன் வந்து 6ல் ராகுவுடன் இருக்கார். அப்போது என்ன ஆகுனா, இன்றைக்கி மார்க்கெட்டிங் தந்திரங்களை பயன்படுத்தி நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் லாபம் சம்பாதிப்பீங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்ல முடியுது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த நெல் மற்றும் தானிய விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் உண்டுங்க. கூற்று பண்ணை விவசாயம் பண்ணுறீங்களா, அவங்களுக்கும் நல்ல அமோகமான லாபம் இருக்குது. விவசாய கடன்கள் படிப்படியாக குறைவுன்னு கவலைப்பட வேண்டாங்க. உபரி வருமானம் நல்லாவே இருக்குது இன்றைக்கி. ரைட்டா? கால்நடை பராமரிப்பு சூப்பராக இருக்குது. விவசாயி பிஸி வித் வருமானம் சொல்லலாங்க.
உறவுகள் குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்த்தா வீட்டில் பெரியவங்க பேச்சை மதித்து கொஞ்சம் என்ன ஆயிரம் நம்ம சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய கருத்துக்கு வேறு மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரிங்க அப்படி சொல்கிறீங்களா பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கூட ரைட்டா. கொஞ்சம் ஆமோதிச்சு கேட்டுக்குங்களேன், செய்கிறமோ செய்யலையோ பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடு ரைட்டுங்களா. சண்டைக்கு போகக்கூடாது. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஈகோ, அது என்ன தான் கணவன் மனைவியாக இருந்தாலும் ஈகோ வரத்தாலும் செய்ய பர்சனல் டச்சுன்னு கொஞ்சம் பண்ணா ரைட்டுங்களா. அதே சமயத்தில் ஆனால் அது கணவன் மனைவி இந்த ஈகோங்கிறது இப்போ இந்த நீர்க்குமிழி போல தான், காலையில் இருக்கிற மாதிரி இருக்குது, சாயந்தரம் ஒன்றுமே இருக்காது. அந்த ஈகோ ராத்திரிக்குள்ளே சரியாயிரும் ரைட்டா. இந்த என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் ஊரில் அந்த கொங்குமல்லி மாதிரி மணக்கராடி அப்படிம்பாங்க, அந்த மாதிரி மனம் வீசக்கூடிய உங்கள் உறவு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே ஜெயிக்கும்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்படாதீங்க ரைட்டா. அதே சமயத்தில் காதலை பொறுத்த வரைக்கும் முருகா ஒரு சின்ன ஊழல் வரும், சட்டை போட்டு சமாதானமாகி நீ நானும் சண்டை போட்டு அவர் ரோட்டில் ஒரு வேடிக்கை பார்க்குறக்கா அப்படின்னு சமாதானமாக இருக்கும். அந்த காதலில் கூட ஒரு முற்போக்கு சிந்தனை உங்களுக்கு ஈடுபடும் ரைட்டா. வீட்டில் இந்த காதலை பற்றி எப்படி சொல்லலாம், இல்லை ஒரு வேளை எகென்ஸ்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும்னு வச்சுக்கல. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா பசங்களுக்கு ஒரு பொற்காலமே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல படிப்பு, அமோகமான அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. ஒன்றும் வேறு ஒன்றும் சொல்கிறதுல எக்ஸாம் நோக்கி பயணங்கள் போகிறீங்க, நல்ல பயணமாக அமையும், கவலைப்படாதீங்க. லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா எமரால்டு கிரீன் நல்லாயிருக்கு. உத்திர நட்சத்திரம் அதிபதி சூரியனுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கௌரவமான பதவிகள் தேடி வரும், அரசாங்க வழியில் கூட உங்களுக்கு உதவி கிடைக்கிற மாதிரி இருக்குது. பழைய நண்பர்கள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க, பணப்புழக்காட்டம் சீராக இருக்குது ரைட்டுங்களா. பொதுவாக முன்பின் தெரியாதவங்ககிட்ட நீ உதவி கேட்பதும் தவறு, உதவி பண்ணுவதும் தவறு. அதை சூரியன் உத்தரத்துக்கு கொஞ்சம் உத்தரவாதமாக சொல்கிறார், பார்த்துக்கோங்க. ஹஸ்தம் நட்சத்திரம் அதிபதி சந்திரன். என்னென்னா மனசில் இருந்த பயம் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனை ஜம்முன்னு வேலை செய்யும், பயணங்களால் லாபம் உண்டு, தாயாரோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்குது, சுபகாரியங்கள் சந்தோஷமாக கைகூடும். உணர்ச்சி வசப்பட்டு பேசி மாட்டிக்காதீங்க, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்கன்னு சொன்னார். சித்திர நட்சத்திரம் 1-2 பாதங்கள் அதிபதி செவ்வாய் முருகன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா துணிச்சலாக ஒரு காரியத்தை இறங்குவீங்க, கண்மூடித்தனமாக இறங்க மாட்டீங்க. முன்பின் அதாவது என்ன சொல்கிறது ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஆகுமாதான் தெரிஞ்சுட்டு இறங்குவீங்க, சக்ஸஸாக முடியும் அந்த காரியம். நிலம் வீடு சம்மந்தப்பட்ட வாங்கக்கூடிய ஆசைகள் அல்லது ஏதாவது போக்கியத்துக்கு வாங்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு குத்தகைக்கு வாங்குற அப்படின்னா அந்த மாதிரி ஆசைகள் படிப்படியாக நிறைவேறும். இன்னைக்கு நல்லது நடக்கும். உடன் பிறந்த ஒரு வழியில் கூட உங்களுக்கு அனுகூலம் சித்திரைக்கு உண்டு. எதிர்ப்புகள் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இல்லை. பொதுவாக அந்த நெருப்பு மற்றும் மின்சாரத்தில் வேலை செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி போகிற வழியில் உங்கள் ஊரில் பெருமா கோயில் இருந்து அங்கே போயிட்டு ஒரு துளசி மாலையை ஒரு துளசி கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் வச்சுட்டு கும்பிட்டுட்டு மனசார வாங்கி உங்களுக்கு யோகம் பெருகும். அவ்வளோ சிம்பிளாக தடைகள் அகலும், பெருமாள் உங்களுக்கு வழிகாட்டுவார். ஜம்மன் நல்லது வழிகட்டும். நற்பவி கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, ராசி அதிபதி அழகின் நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுங்க. மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை சொல்ல, உங்கள் கஷ்டத்தை சொல்ல, ஒரு ஜீவன் கூட இல்லையேன்னு ராத்திரியில் கண்ணீர் வடிக்கிறீங்களா? எதுக்கு அந்த கண்ணீரை பற்றி யாருக்கும் பண்ண போகிறோம்? ஒன்றும் நமக்கு தான் வருத்தத்தை கொடுக்குது. உங்கள் பாரத்தை அந்த ஈசன்கிட்ட கொடுங்க, உங்கள் குலதெய்வத்தை கொடுங்க, ஆனால் முருகன்கிட்ட கொடுங்க உங்கள் கஷ்டத்தை. அவன் பார்த்துட்டு தான் இருக்கார். நீ கஷ்டப்படுறியா? கஷ்டப்படுறேன். ஆனால் அதுக்கு அந்த எந்த அளவு கஷ்டப்படுறியோ அந்த கவலைகள் தீர்க்க ஒரு நல்ல துணை தேடி வரும். கலங்காதீங்க, நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி 5ஆம் வீட்டில் உங்களுக்கு ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. 5 கிரகங்களின் சங்கமம் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் பிள்ளைகளோட படிப்பில் ஒரு கவனிப்பு, படிக்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு கவனிப்பு வச்சுக்கோங்க. பூர்வீக சொத்துக்களில் சின்ன சின்ன பிரச்சனை வர மாதிரி இருக்குது. நீங்கள் நினச்சிருப்பீங்க, அது மாற்று வழியில் முடிகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒத்து வந்தால் ஓகேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ரைட்டுங்களா. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. 6ல் சூரியன் ப்ளஸ் சனி இருந்தால் எதிரிகள் தலதூக்க முடியாது ரைட்டா. என்ன பண்ணாலும் இன்றைக்கி அமுது போயிடுவாங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் சின்ன அக்கறை உங்களுக்கு வேண்டும் ரைட்டுங்களா. 7ஆம் வீட்டில் எனக்கு கலத்திரஸ்தானம் சுக்கிரன் இருக்கார். கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் வாழ்க்கை துணையின் வழியில் ஒரு பெரிய சந்தோஷம் காத்துட்ருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு ரைட்டுங்களா. ஒரு 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தியன்னு இருக்கார். பேச்சில் கொஞ்சம் நிதானம் வேண்டும், தேவையில்லாத வம்பு உங்களை நல்லதான் நினைப்பீங்க, ஆனால் அது பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் கஜகேசரி யோகம் 9ஆம் இடத்து வேலை செய்யுது. அப்போ குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே டைரெக்டாக படுது. அப்போ என்னன்னு பார்த்தா கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பனி போல் அப்படியே விலகிட்டே இருக்கும். காலையில் இருந்த மூடு மத்தியானம் இருக்காது, மத்தியானம் இருந்த மூடு சாயந்தரம் இருக்காது, அப்படியே விலகும். 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்கார். லாபத்தில் சின்ன சின்ன தடைகள் வர மாதிரி இருக்குது, ஆனால் முயற்சியை கைவிடாமல் போயிட்டே இருங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அதை அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவ்வளோதான்.
அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியஸ்தான யோகம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். காரணம் 9ஆம் வீட்டில் குருவும் சந்திரனும் அமர்ந்து உங்கள் ராசியே டைரெக்டாக பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி உங்களுக்கு பாக்கிய யோகம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலைப்பளு, ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோடு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. நேற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்லடா முருகா அப்படின்னு ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது. சக ஊழியர்கள் கூட ஒரு கலந்து ஆலோசனை பண்ணுவீங்க. டிஸ்கஷன் நல்லா இருக்குது, நல்ல மகிழ்வான தருணம் அமையுது. உங்கள் ஐடியாவை பாராட்டுவாங்க. இப்படியெல்லாம் வேலையில் இணக்கமாக எல்லாம் இருப்பீங்க. நிலுவையில் இருந்த சில வேலைகளும் சரி, ஒரு சம்பளம் சரி, ஓட்டி பணம் கூட இன்றைக்கி கைக்கு வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. என்ன எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் ஒளிமுறையும் இல்லாமல் பேசுவீங்க. அது சில சமயம் சிக்கலை உருவாக்கும். அதனால் யாருக்கிட்ட என்ன அப்படின்னு நிதானமாக பேசுனா போதும் அப்படின்னு சொல்கிறேன். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காஸ்மெட்டிக்ஸ், இந்த ஃபேஷன் பொருட்கள் இருக்கீங்க, டிசைன் பொருட்கள் விற்கிறீங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. கஸ்டமர்களை இன்முகத்தோடு கவனிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவாங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் இன்றைக்கி சுக்கரன் வந்து 7 இருக்குங்காட்டி இன்றைக்கி கடையில் ஒரு நல்ல ஆஃபர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டை தட்டலாம், அமோகம் தரலாம். ரைட்டுங்களா? அமோகமான காலகட்டம். இயர் எண்ட் சேல் அப்படின்னு போடுங்க, ப்ராடக்ட் நல்லாவே சேல்ஸ் ஆகும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூந்தோட்டம் வச்சுருக்கீங்களே, மல்லிகைப்பூ, கனகாம்பரம், அந்த மாதிரி உதிரிப்பூ வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகமான அமைப்பு இருக்குதுங்க. நீர் மேலாண்மையில் ஒரு புதிய யுக்தியை கையாளுவி. ஸ்ப்ரிங்க்லரே போட்டலாமா இல்லை சுட்டு நீர் போடலாமா அப்படின்னு அதுக்கு ஒரு தீர்மானமான முடிவெடுப்பீங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. விவசாயம் இன்றைக்கி ஹாப்பியான மூமெண்ட்டில் தான் இருக்குதுங்க. நீங்களும் பொருளாதார முன்னேற்றத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறீன்னு சொல்லலாம். உறவுகள் அப்படின்னா குடும்பம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு குதூகலமான பேச்சு நடைபெறுகிறதுங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் இன்றைக்கி. ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் 2 பேர்த்துக்கும் இருந்த அந்த மனசு அளவில் இருந்த இடைவெளி கொஞ்சம் குறையன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறது, தேன் மாதிரி இனிக்கும் உங்கள் காதல் அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்வீட்டான காதல் இன்றைக்கி ஜெயிக்கும். உண்மை காதல் அதுதான். ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, இசை மற்றும் கலை பற்றி படிக்கிறீங்களே, அந்த மாதிரி காலேஜில் படிக்கிறவங்களுக்கு அமோகமான சாதனை படைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. பசங்க உள்ளேயே நார்மலாக படிக்கிறதுல கோட்டை விட்டுற மாட்டாங்க, கன்னுன்னு படிப்பாங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அஜீரண கோளாறு வர மாதிரி இருக்குது. சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்லலாங்க. லக்கி நம்பர் 7ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா இன்றைக்கி ஸ்கை ப்ளூ அல்லது ஒயிட் கலர் நல்லாயிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் அதிபதி செவ்வாய் என்ன சொல்கிறாருன்னா, எடுத்த காரியத்தை சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலை இருக்கா பார்க்க போகலாம் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. சகோதரர் வழியில் கண்டிப்பாக உதவி உண்டு. சில பேருக்கு வேலை இல்லைனா கூட சகோதரர் வாங்கி கொடுக்குற அமைப்பு கூட இன்றைக்கி இருக்குது. பழைய பகைமை, அதாவது எதிரிகள் எல்லாம் அவங்களெல்லாம் பழச பின்னச்சு என்னப்பா அப்படின்னு பழைய பகை இருந்தால் கூட அது நீங்கும். நிலம் சம்பந்தமான விவகாரங்கள் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், லாபம் அதிகரிக்குது. வண்டி வாகனத்தில் வேகம் மட்டும் வேண்டாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களே. சுவாதியை பொறுத்த வரைக்கும் அதிபதி ராகு, வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். திடீர் பணவரவு மகிழ்ச்சியை தரும். நண்பர்கள், நண்பிகள் உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீண்ட நாள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். ஆடம்பர செலவை குறைப்பது உங்களுக்கு நல்லது. ஓகே. அதே சமயத்தில் அடுத்தது விசாக நட்சத்திரம். விசாகம் 1, 2, 3 பாதங்கள் அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, மனசில் ஒரு தெளிவு பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? ஆன்மீக நாட்டம், ஒரு கோயிலுக்கு போகணும், குலதெய்வத்தை வேண்டுதல் வைக்கணுங்கிற ஒரு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு பெருமை சேரும். ரைட்டுங்களா? எதிர்பார்த்த காரியம் கைகூடும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, கேரண்டி வாரண்டி யாருக்கும் கொடுக்காதீங்க. காரணம் உங்கள் சின்ன பரிகாரம் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டு வாசல்லையே வாசக்கால் இருக்குல்ல, வாசப்படியிலேயே ஒரு அகல் தீபம் ஏற்றி மகாலட்சுமி ஸ்தோத்திரம் முடிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைன்னா சிம்பிளாக முருகன் வழிபாடு செய்யுங்க. ரைட்டா? நல்லா உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகி செல்வம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் படிப்படியாக உயரும். முருகனும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. ராசி அதிபதி வீரத்தின் நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்ங்க. அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. உடம்பு ஒத்துழைக்கலையே, என்னடா சார் இது, நான் உழைப்பதற்கு தயாராக இருக்கேன், ஒரு நாளைக்கு இப்படி போராடுறேன் அப்படின்னு கவலைகள் இருக்குது. அடிக்கடி டயர்டாயிடுறேன் சார் அப்படின்னு இருக்குங்க. இந்த உடல் ஒரு கோயிலுங்க. சின்ன சின்ன கீரல் வரத்தான் செய்யுங்க. நம்மளால் கோயில் போனால் கம்மில் இருக்கிறாங்க. இப்போல்லாம் அடுத்து டச் பண்ணுறதில்ல. முதல்ல சாக் பீசத்துக்கு இருக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் சொல்லட்டுங்களா, அந்த மருதமலை முருகன், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த மருதமலை முருகன் உங்களுக்கு அபயக்கரம் அவசரத்துக்கு உதவக்கூடிய அந்த கரத்தை நீட்டுவார். சீக்கிரம் குணமாயிருவீங்க. சின்ன சின்ன காயம்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒன்றும் கவலைப்படாதீங்க. முருகன் கூட இருக்கிறப்ப என்னங்க ஆயிரப்போகுது, ஒன்றும் நல்லது மட்டும்தான் நடக்கும்.
கஷ்டப்படுத்துகிறானுங்க. உண்மைதானுங்க. முருகன் வழிபாட்டில் இருக்கிறவங்க நினச்சி பாருங்களேன், யாருமே ரொம்ப ஜாலியெல்லாம் கும்பிட முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஐயப்ப சாமிக்கு போனால் தான் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும், ஐயப்பன் சோதனை பண்ணுவார். அதை விட சோதனைக்காரங்கான முருகன். முருகன்கிட்ட உள்ளே போகிறதுல சாதாரண வேலை இல்லைங்க. அவன் 10-15 சர்க்கிள் வச்சுருக்கிறானு. முதல் சர்க்கிளில் போகிறக்கு 1000 சோதனை நடக்கும். ரைட்டா? போகணும்னு நினைப்பீங்க, கோயிலுக்கு போக முடியாது. ரைட்டுங்களா? அவன் நினச்சா மட்டும்தானுங்க. முருகன் நினச்சா மட்டும்தான் நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு போய் தரிசனம் பண்ணலாம். இல்லைன்னா அவ்வளோ சாமானியப்பட்ட வேலை இல்லைங்கோ. சரிங்க முருகா, அதை பற்றி பேச நிறையா பேசணும், அப்புறம் நிறைய விஷயங்கள் வெளிவரும், அதனால் விட்டுறலாம். அதை வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி கோச்சார அமைப்பு எடுத்து பார்த்தா இன்றைக்கி 4ஆம் வீட்டில் ராகு, அப்புறம் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. 4 கிரகங்கள். வண்டி வாகனம் விஷயத்தில் சின்ன சின்ன செலவுகள் வர்ற மாதிரி இருக்குதுங்க. தாயாரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கணும் அப்படின்னு புரிச்சுக்கோங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. 5ல் சூரியன் சனி, பிள்ளைகளோட சின்ன மனஸ்தாபம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் அமைதியாக பேசி கொஞ்சம் அவங்க லெவலுக்கு இறங்கி பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன். அப்போ 6ல் சுக்கிரன் இருந்தால் என்ன, கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளும் நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறேன். கலத்திரஸ்தானம் 7ஆம் வீடு, அங்கே போனீங்கன்னா மாந்தி என்ன சொல்கிறார், வாழ்க்கை துணை வழியில் ஒரு சின்ன சலசலப்பு வந்து போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அனுசரித்து போங்க, ஆர்கியூமெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. 8ஆம் வீட்டை பொறுத்தவரை குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. அஷ்டமத்திலேயே கஜகேசரி யோகம். இந்த கஜகேசரி யோகம் என்ன பண்ணுது அப்படின்னா, திடீர் லாபத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டம் வரும், ஆனால் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. 10ஆம் வீட்டில் கேது இருக்கார். என்ன, தொழில் ஸ்தானம் 10ங்க, தொழில் ஸ்தானங்க. அங்கே வந்து ஒரு விதமான சலிப்புத்தன்மை வரும், ஆனால் விடாமுயற்சி மட்டுமே வெற்றி தருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அஷ்டமதான யோகம்னு பொதுவாக சொல்லலாம். காரணம், அஷ்டமத்தில் குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. அந்த சேர்க்கை என்னன்னு பார்த்தா, கொஞ்சம் பழைய முதலீடு மூலியமாவோ, பழைய இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தா அது மூலியமாவோ கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு டிவிடெண்ட் பணம் வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு தெரியுது. ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு பொருளாதார முன்னேற்றம் பணம் வர வாய்ப்பு தெரியுது. ரைட்டுங்களா? ஆர்டி இது போட்டிருந்தாவோ அந்த மாதிரி இருந்தால். ரைட்டுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலையில் சின்ன சின்ன தடைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு தெரியுது. ஆனால் அதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட தான் இருக்குது. மேலதிகாரியோட கோபத்துக்கு ஆளாகாமல் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. சக ஊழியர்களுடைய புரிதல் நல்லாவே இருக்குது. ஆஃபீஸ் ரகசியங்களை டோன்ட் ஷேர் வித் அதர்ஸ். உங்களுக்குள்ளே சில ரகசியங்களை தான் உங்களோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகளை பொறுமையாக கேட்டு வசூல் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. அதே சொல்ல புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஒரு இனிஷியல் போடக்கூடிய ஒரு இனிஷியேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. 10ல் கேது வேறு இருக்கார். அப்போ இன்றைக்கி ஒரு ஆன்மீக தொண்டு செஞ்சீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் அதுலேயே ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ரைட்டுங்களா? நல்ல அமைப்புங்க. விவசாயியை பொறுத்த வரைக்கும் கரும்பு காய்கறி விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானம் உண்டு. நிலப்பிரச்சனைகளில் ஒரு சமரசம் ஏற்படும். கால்நடை வளர்ப்பு வாங்கி விற்கிறீங்க, அதில் ஒரு சுப செய்தி, அதுவும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. விவசாயம் மட்டும் இல்லை, அது சார்ந்த உபரி வருமானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? உறவுகளில் குடும்பம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ஒரு சுப நிகழ்ச்சி, ஒரு சந்தோஷம், நடக்காதுன்னு நினச்சா அந்த காரியம் நடைபெறுவது, இப்படியெல்லாம் மகிழ்ச்சி கண்டிப்பாக குடும்பத்துக்கு உண்டு. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஊழல் வந்தால் கூட அப்பப்போ சமாதானம் ஆயிடுவீங்க. ஏன் தங்கம் உங்களோட கோச்சுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு டக்குன்னு, அதாவது என்ன சொல்லுவாங்க, புளியாக பாஞ்சாலும் சண்டை போட்டாலும் சாயந்தரம் வந்தீங்கன்னா அப்படியே புளி வந்து எப்படி தான் மாறும்னு தெரியல, அப்படியே கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போயிடுவீங்க. எல்லாம் வீட்டில் புளி வேலை செய்யாதில்ல. அதே சமயத்தில் உங்களுக்கு சரிங்க முருகா, என்ன பண்ணுறது, எல்லாம் அனுசரித்து தான் போகணும். இப்போ நான் இந்த ஃபோனில் ஷூட் பண்ணுறேன், பண்ண வீட்டுக்காரி ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன். எடுத்தா பேசுறது கட்டாயிரு, எடுக்கலின்னு ஐயோ ஃபோன் பண்ணுறேன் எடுக்கல நீயே அப்படின்னு சொல்லுவாள். எடுத்தா என் போல கெட்டு போயிடுது. எல்லாம் முருகா, ஏன் முருகா. சரி முருகா, உங்களை பற்றி காதல் இன்னைக்கு அந்த ஈகோ குறையும், நல்ல காதல் ஜெயிப்பதற்குண்டான வழிமுறை கிடைக்கும். ரைட்டுங்களா? வீட்டில் உங்கள் காதலுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கிடைக்கிற மாதிரி தன்மையை நல்லா இருக்குது, பேசி பாருங்கள் நான் சொல்லுவேன். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆராய்ச்சி ரிசர்ச்சில் படிக்கிறீங்களே பசங்களே, காலேஜில் படிக்கிற ரிசர்ச்சில் பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு தீசிஸ் எழுதுவதற்கு ஒரு ஐடியா, நல்ல ஐடியா கிடைக்கும். மற்றபடி எல்லா பசங்களுக்கும் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய படிப்பு கல்விஸ்தானம் சிறப்பாக தான் இருக்குது. இல்லைங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேசாக கால் வலி மூட்டு வலி வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் என்ன ஆயில் மசாஜ் தான், நல்லெண்ணெய் சோடா காய வச்சு முட்டி மேலே தேய்ச்சிக்க வேண்டியதான், கொஞ்சம் எமர்ஜென்சி பர்பஸ். லக்கி நம்பர் 9 நம்பருங்க. உங்களுக்கு ரெட் கலர் நல்லா இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் அதிபதி குரு என்ன சொல்கிறார், நினைச்ச காரியம் இன்னைக்கு தடையின்றி கைகூடும், நம்பி இருங்க. பணப்புழக்காட்ட மனசளவு திருப்தியாக இருக்குது. மனசில் ஒரு விதமான அமைதி குடிகொள்ளும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெருமை சேரும். யாருக்கும் ஜாமீன் கேரண்டி வாரண்டி வேண்டாம், நமக்கு கேரண்டி வாரண்டி யாரும் இல்லை, நாம் எதுக்கு அடுத்தவங்க போடணுங்கிற புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி குரு விசாகத்துக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறார்.
அனுசம் நட்சத்திரம் அதிபதி சனி என்ன சொல்கிறார், உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உண்டு. வழக்கமாக சொல்கிறதானீங்க அப்படின்னா, ஆனால் இன்றைக்கும் அதே தான். ரைட்டுங்களா? கொஞ்சம் சுணக்கம் வராமல் பார்த்துக்குவாங்க. வேலையில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். பழைய கடன்களை அடைப்பதற்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க. பொறுமைக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பரிசு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி சனி அனுசத்து கொடுக்குறார். சோம்பேறித்தனத்தை மட்டும் நீங்கள் தள்ளி வச்சாகணும். வச்சுட்டிங்கன்னா நல்ல வழி கிடைக்கும். ரைட்டுங்களா? கேட்டை அதிபதி புதன், புத்திசாலித்தனமாக காரியம் சாதிக்கக்கூடிய வல்லமை கேட்டைக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசை இருந்தால் மனசில் நிறைவேறும். தாய்மாமன் வழியில் கூட உதவி உண்டு. கடன் கொடுப்பதும் வாங்குவதும் உங்களுக்கு ஆகாது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி முடிஞ்சால் அனுமர் கோயிலுக்கு இருந்தால் போயிட்டு வாங்க. இல்லை அனுமரை மனசார நினச்சி ப்ரே பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வெத்தலை 4 வெத்தலை வாங்கிட்டு போய் அனுமருக்கு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அனுமர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்னஸ், ஒரு தைரியம் கிடைக்கும். இல்லாதவங்க அனுமனை நினச்சி ப்ரே பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். ரைட்டுங்களா? நல்லது வலிக்கட்டும். நற்பவி விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, ராசியின் அதிபதி தர்ம நாயகன் அப்படி சொல்லக்கூடிய குரு பகவான். பொதுவாக வயசு போயிட்டே இருக்குது, ஒரு நல்ல வரன் அமையலி அப்படின்னு ஏக்கம் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு இருந்தால் ரொம்ப வருத்தப்படாதீங்க. ரைட்டா? தர்மம் தலைகாக்கும் சொல்லிட்டே அறிய அப்படிங்கிறீங்களா? இல்லைங்க, திருச்செந்தூர் முருகன் அருளால். ரைட்டுங்களா? நம்ம திருச்செந்தூர் முருகன் அருளால் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல துணை தேடி வரும். தேடிட்டு இருக்கார் அவர். உங்களுக்கு நல்ல பொருத்தமாக அமைச்சு கொடுக்கணும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரம் கெட்டிமலை சத்தம் நல்லா கேட்கும். மனசு குளிர்ந்த வாழ்க்கை அமையும். முருகனை நம்புங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். சத்தியமாங்க நம்புங்க. அந்த வாழ்க்கைங்கிறத அனுபவிக்கிறப்ப தான் அந்த முருகனை பற்றி பவர் தெரியும். அது வரைக்கும் இவனெல்லாம் என்னத்தை பைத்தியார் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் நம்மளை. ஆனால் ரைட்டுங்களா, ஒரு மனைவி ஹாப்பியாக ஒருத்தர் லைஃப் அமையறதில்ல, முருகன் செயல்தானுங்க முடிச்சா அப்படி போடுவான். அனுபவத்தில் சொல்கிறேன். ரைட்டுங்களா? சரிங்க. இன்னைக்கு 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்போ தைரியஸ்தானத்தில் கிரகங்கள் கூடி இருக்கு. தைரியஸ்தானத்தில் கிரகங்கள் கூடி இருந்தால் உங்களுக்கு இளைய சகோதரர் வழியில் ஒரு சின்ன மனஸ்தாபம் வரும். ரைட்டுங்களா? ஏன்னா தைரியஸ்தானத்தில் என்னதான் நம்ம தைரியமாக இருந்தாலும் கொஞ்சம் இடர்பாடு கொடுக்குறார். ஆனால் அவங்க துணிச்சல் இன்னைக்கு அவன் கிடக்கிற அவனெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு அவனையும் தாண்டி, அதாவது உங்கள் சகோதரர் இளைய சகோதரையும் தாண்டி சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காரியத்தை சாதிப்பீங்க. அந்த வருத்தம் வராமல் சாதிக்கணுங்கிறக்காக இதை சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. அப்போது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாத சின்ன ஒரு இழுவரி இருக்கும். இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா? ஒரு வண்டினா பரவாயில்ல, 50 வண்டி எலக்ட்ரிக் வண்டி எடுக்கிறீன்னு வச்சுக்கோங்களேன். 50 கம்பெனி இருக்குது. ஒவ்வொருத்தரும் அள்ளி விட்றான். வாரண்டி கேரண்டி இதெல்லாம் எதைத்தான் எடுக்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் தாயாரோட உடல் நலத்தில் கூட ஒரு சின்ன அக்கறை காட்டணும் நீங்கள். ரைட்டுங்களா முருகா? 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்குது. சுக்கிரன் அமோகமான அமைப்பில் உங்களுக்கு அதை கொடுக்குறார் 5ஆம் வீட்டை இருந்துட்டு. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாந்தி இருக்கார். அப்போ மறைமுகமான எதிர்ப்புகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. நேரடியாக கூட பேச மாட்டான், இன்டெரக்டாக சொல்லுவேன். ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறீன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சந்தோஷமாக கூட சொல்லுவாங்க. பின்னாடி போய் அந்த கறி வழங்காது, அது இவன் பண்ண சுத்தமாக வழங்க அப்படி இன்டெரக்டாக சொல்லுவாங்க. இதுதானுங்க ஒரு. ஆனால் உங்கள் நேர்மை உங்களை வளர்க்குங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கு அப்பவே தெரியும் இவர் திறமையான ஆள் அப்படி அப்பயே மாறிடுவானுங்க. மனுஷன் தானே, மாறுறதுக்கு என்ன அப்படின்னு மாறிடுவாங்க. 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம், அங்கே குரு ப்ளஸ் சந்திரன். அப்போ அங்கே என்னென்னா கலத்திரஸ்தானத்தில் குரு சந்திரன் இருந்தால் வாழ்க்கை துணை வழியில் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு உறுதுணை, ஒரு பக்கபலம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். இது பொற்காலமான ஒரு அமைப்பு. 7ஆம் வீட்டில் அதாவது கலத்திரஸ்தானத்தில் குரு ப்ளஸ் சந்திரன் கஜகேசரி யோகம் வேலை செய்யுது. புரிஞ்சுக்கோங்க. 9ஆம் வீட்டை பொறுத்தவரை கேதன் இருக்கார். வழக்கம் போல தான் கோயிலுக்கு போகணும், ஞானம் பெருகும். அதை பக்தியை தாண்டி அதீத சிந்தனை வளர்ப்பும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமோகமான அமைப்பு இருக்கும். சில பேருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கேது 9ல் இருந்தால் ரைட்டுன்னு இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு மங்கள யோகம் அப்படின்னு, மங்களம்னாவே என்ன சுபந்தானுங்க. 7ஆம் வீட்டில் குருவும் சந்திரனும் இருக்கங்காட்டி அந்த கஜகேசரி யோகத்தை உருவாக்கி தரங்காட்டி தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைக்கி தானாக கூடி வருங்க. அதுதான் உண்மை. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வேலை செய்வீங்க. நம்பிக்கை வீண் போகாது. நல்ல பேர் எடுப்பீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஆஃபர் லெட்டர் வருவதற்கும் வாய்ப்பு தெரியுது. சில விஷயங்கள் எல்லாத்துட்டையும் எல்லாம் பேச முடியாது. யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் பக்குவமாக பேசுங்க. உங்கள் தன்மை அறிஞ்சு பேசி அதை புரிய வைங்க அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை சொல்லிட்டுங்க. இந்த வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்கள் படிப்படியாக வசூலாகும். பணப்புழக்காட்டம் சரளமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ரைட்டுங்களா? 10ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி புதன் 3ல் ராகுவோடு இருக்காங்க. அப்போது இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா
கஸ்டமர் கூட்டம் அள்ளி தெளிக்கும், ஜம்முன்னு ஜெயிக்கலாம். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, காய்கறி பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். விவசாய கருவிகள் புதுசாக வாங்குவதற்கு இன்னைக்கு மிக ஏற்ற நாள், உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம் உபரி வருமானம் ஓகே, ஹாப்பி, பிஸி வித் ஹாப்பி, அவ்வளோதான். உறவுகளில் குடும்பம், வீட்டில் பெரியவங்களோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. உங்களுடைய துணை இன்னைக்கு கொண்டாடுவாங்க, அவங்க மூலியமாக காரியம் நடக்குங்க, அனுசரித்து போவாங்க. ரைட்டுங்களா? கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்றைக்கி உங்கள் மேலே கந்திஷ்டியும் இருக்குது. ரைட்டா? ஆள் இவன் பிடிக்கிற அவனுங்க அந்த பிள்ளையா எப்படி அப்படின்னு பல பேர் கந்திஷ்டி விடுவாங்க. மனசும் ஒற்றுமையாக இருக்கிறத விட மற்றவங்க கண்ணுக்கு இது என்ன இவன் இந்த மாதிரி கலர் இருக்குது, அவன் அந்த மாதிரி கலர் எப்படி ஒத்து போய் ஒன்றுமே பிடிக்கல, இவன் குழம்பிக்குவேன். லவ் பண்ணுறது நீங்கள், இவனுக்கு குழப்பமாக இருக்குது, குழப்பாத்துங்க எப்படி இருக்குன்னு. அதனால் கந்திஷ்டிங்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்கள் நல்ல காதல் ஜெயிக்கணுங்கிற மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். புரிஞ்சுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்வுகளில் மெயின் எக்ஸாம் அல்லது இந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதில் படிப்பு அமோகமான அமைப்பில் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்வலி கொஞ்சம் அசதி வர மாதிரி இருக்குது. வழக்கம் போல் கொஞ்சம் லைட்டாக ஒரு மீடியமான சுடுதண்ணி வச்சு ஜம்முன்னு குளிங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகலாம் ஃபீல் பண்ணலாம். லக்கி நம்பர் 3ஆம் நம்பருங்க. உங்களுக்கு எல்லோ கலர், கோல்டு கலர் நல்லாயிருக்கு. மூல நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும், மூல நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அதிபதி கேது. என்ன சொல்கிறாருன்னா, மன உறுதி அதிகரிக்கும், எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கி அதிகரிக்கும். அரசாங்க வழியில் கூட உதவி உண்டு. பணப்புழக்காட்டம் திருப்தியாக இருக்குது. ஸோ ஹாப்பி மூமெண்ட்டில் இருப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும். என்னென்னா பிடிவாதம் பிடிக்காமல் இருங்க அப்படின்னு மூலத்துக்கு கேது சொல்கிறார். அடுத்தது பூராட நட்சத்திரம், அவங்களுக்கு அதிபதி சுக்கிரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது காசு பணம் இருந்தால் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டில் விசேஷமான மங்களகரமான காரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சொகுசான வசதிகள் தேடி வரும், கூடும். ஆடம்பர செலவை குறைப்பது நல்லது. செலவு பண்ணலாம், எதுக்கு போனவங்க பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னா. உத்தராடம் 1ஆம் பாதம் அதிபதி வந்து சூரியன் சொல்கிறார். கௌரவமான உங்களுக்கு மதிப்பு மிக்க அந்தஸ்து அதிகரிக்கும். நிர்வாக திறமை ஏதாவது வகையில் வெளிப்படும். தந்தை வழி உறவுகளும் பலப்படும். எடுத்த காரியத்தில் அமோகம் வெற்றி கண்டிப்பாக உண்டு. என்ன அதிகாரமாக பேசாதீங்க, கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் காக்காவுக்கு மறக்காமல் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு ஒரு தயிர் சாதம் அல்ல எள் கலந்த சாதம் வச்சிங்கன்னா உங்களுடைய விக்னங்கள்னு சொல்லக்கூடிய அந்த குறைபாடுகள் நீங்கி நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். மூதாதையர் காக்கா எப்படி நினைப்போம், பித்திருக்கள் அப்படின்னு நினைப்போம். அதனால் சொல்கிறோம், நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மகர ராசி நேயர்களே. நம்ம ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா கடமை நாயகன் சொல்லக்கூடிய சனி பகவானுங்க. அவன் எப்பவுமே அப்படித்தான், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னா சனி பகவான் தான். அப்பேற்பட்டவங்களுக்கு பணம் வரும், புகழ் வரும் அப்படின்னு பொதுவாக சொல்லலாங்க. ஆனால் கையில் காசு வந்த வேகத்தில் கரியா போகுது சார், எனக்கு மட்டும் தான் சார் தெரியும். அப்படி ஒரு ரூபா கூட மிஞ்சலை சார். அப்போ எனக்கு ஒரு பயம் வந்து உங்கள்கிட்ட இருக்குதுங்க. உங்கள் கஷ்டம் இன்னைக்கு இந்த பழனிமலை முருகன், பழனியில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பன், அந்த குழந்தை வேலப்பருக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம போகர் சித்தர் நிர்ணயித்த அந்த முருகன் பார்த்துட்ருக்கார். நானே கோணத்தோடு நிற்கிறேன், ஆனாலும் என்னை எத்தனை பேர் வந்து வணங்கிட்டு போகிறாங்க. அதனால் நீ ஒரு நேர்மையாக இருந்து ஒரு காரியத்தை பண்ணுற அப்படின்னா உனக்கு இன்றைக்கி செலவாகக்கூடிய தன்மை இருக்கத்தான் செய்யும். ஆனால் பின்னாடி அதே பெரிய முதலீடாக மாற்றி கொடுப்பேன் அப்படின்னு சிக்கனமாக இருக்க மட்டும் பழகிக்க அப்படின்னு எல்லாம் சரியாயிரு அப்படின்னு பழனி முருகன் ஆத்மாத்மா சொல்கிறார். நல்லது நடக்கட்டும் உங்களுக்கு, அதுதான் மகர ராசிக்கு வேண்டும். இன்றைக்கி 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. தனஸ்தானத்தில் கிரகங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அப்போ பேச்சாலேயே காரியம் சாதிப்பீங்க. ஆனால் குடும்பத்தில் பேசுகிறப்போ எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது, நிதானமாக பேசணும். புரிஞ்சுதுங்களா? 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. தைரியஸ்தானம் அது. அப்போ சூரியன் சனி உடன் பிறந்தவங்க வழியில் சின்ன மனஸ்தாபம் ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்காரு. அதை முதலே சொன்னேன், பேச்சில் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருப்பது நல்லது. ஆனால் அவங்க முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும், அது தடங்கள் இல்லை. புரிஞ்சுதுங்களா? 4ஆம் வீட்டில் சுக்கிரன். அப்போது சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆசை நிறைவேறும். வீட்டில் வசதி வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை. புதுசாக வாங்கலாம். சரிங்களா? ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைப்பீங்க, அவசரப்படாதீங்க. அதான் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்குதாமா, இப்போ தான் பார்த்தோம் தகவல். அப்புறம் எது ஃப்ரிட்ஜ் வாங்கணும், அதையும் எல்லாம் சுக்கிரன் செயல் இல்லை, ஏடிஎம்கே செயல் வச்சுக்கோ. ரைட்டுங்க, நமக்கு எதுக்கு இந்த ராசி உள்ள எதுக்கு போய் அரசியல், சொன்ன தகவல் பார்த்த நியூஸில் அதனால் சொல்கிறேங்க கூட்டு, அவ்வளோதான். 5ஆம் வீட்டில் மாந்தி. பிள்ளைகளோட படிப்பில் ஒரு சின்னதாக அக்கறை காட்டுங்க.
கொஞ்சம் கவனமாக படிக்கிறாலும் ஒத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. 6ஆம் வீட்டில் குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. கஜகேசரி யோகம் தானுங்க அதுவும். பட் 6ல் குரு சந்திரன் இருந்தால் கடன் பிரச்சனைகளை படிப்படியாக குறையும். எதிரிகள் பயந்து ஓடிடுவாங்க. ரைட்டுங்களா? 8ஆம் வீட்டில் கேது. அப்போ தேவையில்லாத அலைச்சல் வரக்கூடிய தன்மை இருக்குது. வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. யோகம் இன்னைக்கு சத்ரு ஜெய யோகம் அப்படின்னு அமைப்பு சொல்லலாங்க. காரணம் 6ஆம் வீட்லேயே குரு சந்திரன் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. உங்களை எதிர்க்க நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு பணிஞ்சு போயிடுவாங்க. உங்களை கண்டாவே அது மாதிரி இருக்கு. ரைட்டா? அமைதியாக இருப்பாங்க. தொழில் வியாபாரம் வேலையை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களை உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் ஒரு மரியாதை கண்டிப்பாக உண்டு. வழக்கமான வேலை தானே, ஒன்று பெருசாக தவறு சொல்வதற்கு எதுவும் கிடையாது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வேலையில் சின்ன சின்ன அஜாக்கிரதை கூட வேண்டாம். ரொம்ப உஷாராக இருங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். உங்கள் வேலையை அடுத்தவனுக்கு கொடுத்தா செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து உங்கள் வேலையை பாருங்கள். அப்படி உஷாராக சொல்லிட்டுங்க. வியாபார தொழிலை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதற்கு வாய்ப்பு தெரியுதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லார் கஸ்டமரையும் கவர்வதற்கு கொஞ்சம் தன்மையாக பேசுங்க. எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா இல்லை வரும். அவள் இல்லாத பொருளை கேட்பேன், எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்னு மனசுக்கு நினச்சா கூட ஐயோ இது மட்டும் தானே இல்லை மற்ற எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறத விட்டு போட்டு கொஞ்சம் கோபம் பேசப்படும். ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் இருக்கார். அப்போது கடையில் இன்னைக்கு ஒரு மங்களகரமான பொருள் கால் வந்தோடனே அந்த என்ன சொல்ற தெய்வீக அம்சமாக அந்த கடை இருக்கும். ஒரு பூ அலங்காரம் என்ன சாமிக்கு போட்டு ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சு பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த கவர்ச்சி அந்த வியாபாரம் தொழிலில் பண்ணிங்கன்னாவே வந்தவங்க எது நினச்சி வந்தாலும் சாந்தமாக ஆயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ். ரைட்டா? அதே சமயம் புரிஞ்சுக்கோங்க. அதே உங்களுக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நிலம் சம்பந்தப்பட்ட வில்லங்கள் இருந்தால் படிப்படியாக தீரும். ஒரு சுமூகமாக போகணும். அவங்களும் இறங்கி வருவாங்க. நீங்களும் கொஞ்சம் இறங்கி போனீங்கன்னா பிரச்சனை தீரும். தென்னை பாக்கு விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் உண்டு. உபரி வருமானம் கால்நடையில் வரும். பால் உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்க, முட்டை வியாபாரம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி உபரி வருமானம் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் நல்ல ஒரு விவசாயம் ஹாப்பி. விவசாயி பிஸியாக இருப்பாங்க. இன்றைக்கி நல்ல வேலை தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் மங்களகரமான காரியங்கள் சுபகாரியங்களை பற்றி ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. கூடிய சீக்கிரம் நல்ல முடிவு எடுப்பீங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன அக்கறை காட்டிக்கும். சின்ன ஒரு பிரச்சனையாக வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலாக பேசினாவே அவங்க அமோகமாக இருப்பாங்க. முதல்ல ஒன்று சொன்னேன், இந்த கொங்கு மல்லிப்பூ மாதிரி மனம் வீசக்கூடிய அந்த உங்கள் உறவு இந்த சின்ன சின்ன இடர்பாடுனால தடைபட்டு போயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க அம்மனிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. காதல் உறவை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து ஒரு சிறு பயணம் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் காதல் இன்றைக்கி வீட்டுக்கு தெரிவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மறைமுகமாக காதல் உண்மை காதல் இப்போதைக்கு வீட்டில் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறீங்களா, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்க. ரைட்டுங்களா? மற்றபடி உண்மை காதலுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுதுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் தானுங்க கெத்து மாஸ்டர் ஃபஸ்ட் மார்க் அப்படின்ற அளவுக்கு படிக்கிற அளவுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு. ரைட்டா? தெளிவான சிந்தனையோட படிப்பீங்க. அமோகமான வெற்றி தேடிட்டு வருது உங்களுக்கு. என்ன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணெரிச்சல் வர மாதிரி இருக்குது. நல்லா தூங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படி தான் சொல்ல முடியுது. உங்களை பொறுத்த லக்கி நம்பர் 8ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா பிளாக் அண்ட் ப்ளூ கலர் நல்லாயிருக்கு. நட்சத்திர பலனுக்குள்ளே போனால் உத்தராடம் 2, 3, 4 அதிபதி சூரியன் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு வகையில் ஏதாவது ஒரு சின்ன சங்கடங்கள் வந்தால் ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைக்கும், ஒரு மாரல் சப்போர்ட் ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. புதுசாக ஒரு சொத்து ஒரு வண்டி வாகனமோ வாங்கக்கூடிய எண்ணம் இன்றைக்கி வரும். நடக்குமானால் நடக்கும். குறைஞ்சபட்ச கொட்டேஷன் வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒன்று ப்ராசஸ்னாலும் பண்ணுவீங்க. பழைய கடன்கள் படிப்படியாக குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும். என்ன அக்கம் பக்கத்தில் எந்த வம்பும் வேண்டாம், நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்போம். உத்திராடத்துக்கு சூரியன் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் அவ்வளோதான். திருவோணம் அதிபதி சந்திரன் என்ன சொல்கிறாங்களா, மனசு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குதுங்க. அம்மா வழியில் கூட உங்களுக்கு மாரல் சப்போர்ட் உண்டு. சில பேர் சீர்சனத்தையோடு வரும், என் பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கூட அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. இன்றைக்கி என்ன குளிர்ச்சியான உணவை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. ரைட்டா? அதாவது திருவோணத்தின் அதிபதி சந்திரன் இதே தான் ரோஹிணிக்கு வந்திருக்கு. ரோஹிணி அவங்களுக்கு அதிபதி. அதனால் 2 பேருக்கு பொதுவான பலன்கள் தான் வரும். சந்திரன் என்ன சொல்கிறார் அதுதான். ரைட்டா? அதை நான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2 அதிபதி செவ்வாய் என்ன சொல்கிறாருன்னா நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வரும். ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவெடுப்பீங்க. உடன் பிறந்தவங்க உங்களுக்கு உடன் வந்து உதவி செய்வாங்க, உங்களை விட்டு தர மாட்டாங்க. ரைட்டுங்களா? பழைய பகைமை மறந்து நட்பு பாராட்டக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வேலையில் இருந்த தடைகள் படிப்படியாக நீங்கும். நெருப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிறப்போ. ரைட்டுங்களா? சின்ன பரிகாரம் என்னென்னா இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வந்துங்க. ஒரு துளசி மாலை வாங்கிட்டு போங்க. யோகம் அதிகரிக்கும், நன்மை நடக்கும். ரைட்டா?
முருகன் ஒருக்க ஹெல்ப் பண்ண, அவங்க மாமக்காரன் சொல்லக்கூடிய பெருமாளருக்கு ஹெல்ப் பண்ண, அப்புறம் யார் ஹெல்ப் நமக்கு வேணும்? ஒன்றும் வேண்டியதில்லை, நல்லது நடக்கும். போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. வணக்கம் கும்பராசி நேயர்களே. நம்ம ராசி அதிபதி என்னன்னு பார்த்தாங்க, கருணை நாயகன் சொல்லக்கூடிய சனி பகவான். என்னையா சனி ஆற்றாங்கிறீங்களா, வாற்றாங்கிறீங்களா? நெவர். பார்த்துக்கிட்டு இருக்கார் கருணை நாயகன். அதை கூட இருக்கிறவங்களே நம்ம புரிஞ்சுக்கலிங்க சார். அனாதையாக இருக்கும் அப்படின்னு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. கலங்காதீங்க. உங்கள் மனசு ஒரு கண்ணாடி மாதிரி சுத்தமாக இருக்குதுங்க, பளிச்சுன்னு இருக்குது. ரைட்டா? காலம் ஒரு நாள் அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கும். அந்த சிவன் உங்களை கைவிட மாட்டார். ரைட்டா? முருகன் தான் எல்லாத்தையும் கைவிட மாட்டார். ஆனால் உங்களுக்கு அவங்க அப்பான்னு சொல்லக்கூடிய சிவனை கைவிட மாட்டார். அப்பாவே கைவிடலின்னு அப்புறம் என்னங்க? தைரியமாக இருக்கலாங்க நீங்கள். ரைட்டுங்களா? கவலைப்படாமல் இருங்க. லக்னத்திலேயே உங்களுக்கு ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. ராசிக்குள்ளேயே கிரகங்கள் இருக்குங்காட்டி துணிச்சலாக முடிவெடுப்பீங்க. ஆனால் கோபத்தை குறைப்பது நல்லது. மூக்குக்கு மேலே கோபம் வரப்படாத ராசா, அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. 2ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. தனஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் சனி இருக்குங்காட்டி உங்களுக்கு பேச்சால் சின்ன சின்ன வாக்குவாதம். நீங்கள் நல்லது நினச்சி பேசுவீங்க, அது ஒரு ஆர்கியூமெண்ட்டில் போய் முடிஞ்சிடும். அதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம், அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். தைரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் இளைய சகோதரர் வழியில் இல்லை சகோதரிகள் வழியில் உதவி கிடைக்கும். பயணங்களால் லாபம் உண்டு. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்கார். வீட்டில் சின்ன சின்ன மராமத்து வேலைகள், ரிப்பேர் வேலைகள் வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ப்ளஸ் சந்திரன் அப்படி இருந்தாவே கஜகேசரி யோகம்னு புரிஞ்சுக்கோணுங்க. இருந்தால் புத்திரஸ்தானத்தில் குரு சந்திரன் இருக்குங்காட்டி பிள்ளைகள் வழியில் ஒரு பெரிய சுப செய்தி வரும். பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய தன்மையும் நல்லா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம் கேது இருக்கார். வாழ்க்கை துணை வழியில் சின்ன சின்ன யோசனைகள் போகும். அம்மிகிட்ட சொல்லாமல் வேண்டாமா, சொன்னால் கோச்சுக்கோளவோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுறதுக்கு முன்னாடி அம்மிகிட்டே யோசனை தான் பேசுவீங்க. அப்படி தன்மை இருக்குது உங்களுக்கு. ஒப்பனா சொல்லிட்டா புத்திர பாக்கிய யோகம் இன்னைக்கு வேலை செய்யுது. ரைட்டுங்களா? 5ஆம் வீட்டில் குருவும் சந்திரன் இருந்தால் அது பொதுவாக கஜகேசரி யோகத்தை உருவாக்குறாங்க. அப்படி இருந்தால் பிள்ளைகளோட படிப்பு அல்லது வேலை விஷயத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் உண்டாதுக்கான வாய்ப்பு ஒரு பிள்ளையார் சொல்லி அந்த முருகன் கொடுப்பார். முருகனை நம்புங்க. முருகனை அழகனாக ஒரு அழகியாக நம்ம குடும்பத்தில் வம்ச விருத்திக்கு ஹெல்ப் பண்ணுவார். உண்மைங்க. நம்பினோர் கைவிடப்படாருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தான். ரைட்டுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி மரியாதை, தனி செல்வாக்கு. உங்கள் ரூட் தனி ரூட், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, போயிட்டே இருக்கலாம். புதிய பொறுப்புகள் தேடி வருது, பயப்படாமல் ஏற்றுக்கோங்க. தைரியம் வீரியம் ரெண்டுமே உங்கள்கிட்ட இருக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? மேலதிகாரிகள தர்க்கம் பண்ணாதீங்க. தர்க்கம் பண்ண மாட்டீங்க, தேவையில்லாமல் ஏதாவது இதுக்கு தேவையில்லாமல் பேசவே வேண்டாம். பணிவாக நடந்துக்கோங்க. சரிங்க சார், நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், என் ஒர்க்கை பாருங்கள், போயிட்டே இருக்கலாம். மற்றபடி வேறு சுணக்கங்கள் ஜாப்பில் எதுவும் கிடையாது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் இன்முகத்தோடு நடந்துக்குவீங்க. வாங்க சார் வாங்க, என்ன நேற்று வரைக்கும் பார்த்த காணாமா அப்படின்னு கேஷுவலாக பேசி அவரை ஆமாம் அப்படித்தான் நினச்சிருங்க, வெயில் அதிகங்களா, அப்புறம் இன்றைக்கி வரலான்னு வந்தனுங்கோ அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பேசுங்க. ஜவுளி மற்றும் மளிகை வியாபாரம் பண்ணுறீங்களே அவங்களுக்கு அமோகமான அமைப்பு. வாடிக்கையாளர் தக்க வச்சுக்குவீங்க. 10 கடை சுற்றி வந்தால் கூட உங்கள் கடைக்கும் ஒரு செல்வாக்கு இன்றைக்கி இருக்கும். ரைட்டா? அதே சமயத்தில் உங்களுக்கு 10ஆம் வீட்டின் அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் ராசியில் ராகுவுடன் சேர்ந்துருக்கங்காட்டி இன்றைக்கி புதுசாக ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி பிஸ்னஸை எப்படியெல்லாம் வேறு லெவலில் கொண்டு போகலான்னு ஐடியா பண்ணுவீங்க. ரைட்டா? இந்த 2 சட்டை வாங்கினா அந்த ஒரு சட்டை பிரி, இந்த 2 மளிகை பொருள் வாங்கினா அந்த சோப்பு பிரி, ஏதோ போட்டு கலக்கி உங்களுக்கு லாபத்தை குறையாமல் பார்த்துக்குவீங்க. அந்த அளவுக்கு புத்தி வேலை செய்யும்னு அர்த்தம். விவசாயியை பொறுத்த வரைக்கும் கரும்பு மஞ்சள் சாகுபடி பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே சமயத்தில் இந்த கரும்பு அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி என்னது குறைஞ்சபட்ச கொள்முதல் விலை ஏடிஎம்கே வந்தால் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா தெரியுது. இன்றைக்கி இந்த செய்தியில் பார்த்தனுங்க, அது வந்ததுங்க. மொத்தத்தில் விவசாயி கொடுத்து நல்லா பண்ணணுங்க. ரொம்ப சிரமத்தில் தான் இருக்காங்க. விவசாயமெல்லாம் பார்த்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம். அவங்க படுற கஷ்டம், அவங்க ஒரு உழைப்பு இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். தோட்டங்காடு இருந்தாலும் அதுக்குள்ள உழைப்பு தேவையை சண்டிக்கணும். 2வது விவசாய கருவிகள் வாங்குவதற்கு கூட இன்றைக்கி உகந்த நாள். ரைட்டா? மானியத்தில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்களேன். கவர்மெண்ட் ஏதாவது மானியத்தில் இருக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உபரி வருமானம் விவசாயி கொடுத்துக்கு நல்லாவே இருக்குது. நம்ம விவசாயி ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர் ப்ளஸ் ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உறவுகளை பொறுத்தவரை குடும்பம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை பற்றிய பேச்சு, ஒரு குதூகலமான பேச்சு, இதுவரைக்கும் நடக்காத ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு உண்டான அஸ்திவாரம் போட்டாச்சு. சந்தோஷம் நல்லா இருக்குது, வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை 2 பேருக்கும் ஒருத்தர் புரிஞ்சுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். இன்னும் எத்தனை நாளையே புரிஞ்சுட்டே இருக்குதுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக புரிஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையுன்னு வச்சுக்கங்களேன். காதலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குள்ள இடைவெளி குறையும். அந்த என்ன சொல்கிறது, இந்த முதலே சொன்ன மாதிரி கொங்கு சாரல் மாதிரி, மலை தூவல் மாதிரி அந்த ஒரு இனிமையாக மனசு குளிரக்கூடிய காதல் ஜெயிக்குதுங்க காதல்.
இருக்கலாம். அமோகமான அமைப்பில் தான் இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் சாதனை படிக்கிற அளவுக்கு அமோகமாக படிப்பாங்க. அடடே, இந்த கேள்வி நான் அப்படியே இப்போ முதல்ல தான் படித்தேன் அப்படின்னு படித்த கேள்வி வந்த உடனே அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது உலகத்தில் எங்கேயுமே வராது. அந்த அளவுக்கு பசங்க குஷியாக படிப்பாங்க. அது கணக்காக இருந்தாலும் சரி, மற்ற பாடமாக இருந்தாலும் சரி, அமோகமாக படிங்க, ஜம்முன்னு ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருங்க. ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால் வலி அல்லது கொஞ்சம் அசதி வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் ஓய்வு தான், வேறு என்ன, கிடைக்கிற வெய்ய காலத்தில் கிடைக்கிற நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கோங்க. லக்கி நம்பர் 4ங்க, உங்களுக்கு ஸ்கை ப்ளூ, அந்த ஒயிட் கலர் நல்லாயிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3-4 பாதங்கள், செவ்வாய் தான் அதிபதி. துணிச்சலாக ஒரு பெரிய காரியத்தில் இறங்குவீங்க, அதனால் நல்லது நடக்கும். ரியல் எஸ்டேட் துறைகளுக்கு இன்றைக்கி நல்ல நாள், வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளை படிப்படியாக தீர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருந்த தடைகள் நீங்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஒரு அமோகமான அமைப்பும் இருக்குது. என்ன, வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க அப்படின்னு அவிட்டத்துக்கு உங்களுக்கு நம்ம செவ்வாய் சொல்கிறார். சதயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ராகு திடீர் பண வரவு உங்களை ஆச்சரியப்படுத்தும். வராத உரம்பரை உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. இவனெல்லாம் வரமாட்டான்னு நினச்சா நல்ல செய்தி வேறு சொல்கிறாங்க அப்படி சந்தோஷப்படுவீங்க. அப்படியேங்கப்பா, அவரை பற்றி ஒரு தப்பான ஒப்பீனியன் உங்களுக்கு இருந்தால் அது இன்றைக்கி மாறும். ரைட்டுங்களா? இழந்த பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதரோட நட்பும் உங்களுக்கு உண்டு. முன்பின் தெரியாதவங்களை யாரையும் நம்பாதீங்க, அது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்தது புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் அதிபதி குரு என்ன சொல்கிறாரா, மனசில் ஒரு விதமான கலக்கம் இல்லாத அமைதி நிலவும். வீட்டுக்கு தேவையான சுப பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. பிள்ளைகளோட படிப்பில் படிப்படியான முன்னேற்றம் இருக்குதுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் பசு மாட்டுக்கு ஒரு கட்டோ 2 கட்டோ அகத்திக்கரையோ அல்லது வாழைப்பழமோ வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும், நல்லது நடக்கும். வாயிலா ஜீவனுக்கு ஹெல்ப் பண்ணால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். வாய் இருக்கிற ஜீவன் நம்ம சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான். நல்லது நடக்கட்டும். நற்பவி கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி ஞான நியாயகன், ஞான குரு, அதான் ஞான நியாயன் குரு. அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை சொல்ல இறக்கி வைக்கிற கூட ஆள் இல்லை சார். ஒரு சுமை தாங்கி நானே சுமையை தாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுங்க. உங்கள் பாரத்தை அந்த குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கிட்ட கொடுத்துருங்க, போய் சொல்லுங்கள், முறையிடுங்க. அவன் பார்த்துட்டு தான் இருக்கார், வா உனைத்தான் எதிர்பார்த்து அப்படின்னு சீக்கிரமே உங்கள் கவலையை தீர்வதற்கு அந்த குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுப்பார். கலங்காமல் இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்ன வீட்டிலேயே சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. ராசிக்குள்ளேயே சூரியன் சனி இருந்தால் ஒரு விதமான மனசுக்குள்ள ஒரு பாரம் அழுத்துற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டித்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். அது பொறுமையாக இருந்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாரத்துடன் இருக்கு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2ஆம் வீட்லேயே உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். அப்போது என்ன, தனஸ்தானத்தில் சுக்கிரன், பண வரவு நல்லா தான் இருக்குது. அதில் ஒன்றும் தடைகள் எதுவும் இல்லை. உங்கள் பேச்சு என்னதான் மனசில் பாரம் அழுத்தினாலும் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ அந்த கடுமையாக இருக்காது. பேச்சிலேயே காரியம் சாதிப்பீங்க. காரியம் முக்கியம் இல்லை. 3ஆம் வீட்டில் மாந்தி, இளைய சகோதர வழியில் ஒரு சின்ன அலைச்சல் இருக்குது. ஒரு அவனுக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய காரியகட்டம் இருக்குது. ஒரு படிப்புக்காகவோ இல்லை அவன் கல்யாண விஷயமாவோ கொஞ்சம் அலைய வேண்டிய அலைச்சல் இருக்கும் உங்களுக்கு. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரியே கஜகேசரி யோகம் தான் அங்கே வேலை செய்யுது. சுகஸ்தானத்தில் குரு சந்திரன் இருந்தால் என்ன, வண்டி வாங்கின விஷயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் காத்துட்ருக்கு. ஒரு பெரிய ஆஃபர், நீங்கள் இந்த ஆஃபரை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு 50,000 தள்ளுபடி இருக்குன்னு திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி, சார் 80,000 தள்ளுபடி சார், 80,000 அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். அதே சமயம் தாயாரோட ஆதரவும் உங்களுக்கு உண்டு. குரு சந்திரன் நல்ல யோகமான அமைப்பில் இருக்காங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது, மறைமுக எதிர்ப்புகள் இன்றைக்கி பெருசாக உங்களுக்கு பாதிப்பே கிடையாது. ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றம் அதிகரிக்கும். அப்போ 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம், அங்கே ராகு செவ்வாய் புதன் போன்ற அமைப்புகள் இருக்குது. அப்போது சுப செலவுகள் வரும். ஓகே, வண்டி வாகனம் வாங்குறது கூட சுப செலவு தானே, நமக்காகத்தானே வாங்குகிறோம், சந்தோஷத்துக்காகத்தானே வாங்குகிறோம். அதனால் அலைச்சல் அதிகமாக இருக்கானா. ரைட்டுங்களா? 4 இடத்துல ஏறி இறங்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு சுகபோக யோகம் அப்படின்னு சொல்லாங்க. உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குருவும் சந்திரன் கைகோர்த்து ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. அது ஏதோ ஒரு பொருள் நல்லா இருக்குது. அதே சமயம் தொழில் வேலை வியாபாரமாக எடுத்து பார்த்தா அலுவலகத்தில் உங்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்தால் அன்றைக்கெல்லாம் மாறிடும். ஐயோ இவரை போய் தப்பான நினச்சமே, இவர் பாரு சொல்ல வேண்டியது சார் உங்களை தப்பா, ஏன் வேலை சார், நீங்கள் சொல்லாமல் புரிய வைப்பீங்க எல்லாத்தையும். அதுதான் உங்களுடைய ஒரு பலமே. ரைட்டா? தப்பாக சொன்னாலும் ஆமாம் போட மாட்டீங்க, தப்பாக சொன்னாலும் தப்பாக கேட்க மாட்டீங்க, அல்லது சரின்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஏன் வேலை சார் அப்படின்னு நீங்கள் எப்பவுமே அந்த மாதிரி கேஷுவலாட்டியாக போகிறது தான் உங்களுக்கு ஒரு பலமே. அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட வேண்டியது சந்தோஷங்களா. புது ப்ராஜெக்டில் உங்களை முன்னிலைப்படுத்தான் சொல்லுவாங்க இன்றைக்கி. ஏற்றுக்கோங்க. அதே சமயத்தில் யாரையும் கொஞ்சம் அலட்சியமாக ஏளனமாக நினைக்காதீங்க. மனசளவில் இன்றைக்கி உங்கள் பணிவு தான் உங்கள் ஆயுதமே. ரைட்டா? அது ஜெயிக்க வைக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பழைய ஸ்டாக்குகளை நீங்கள் அப்படியே கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் தள்ளி விடுங்க. ஏன்னா எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்கு முன்னாடி தள்ளி விடுவது நல்லது. இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம்.
கூட்டு வியாபாரத்தில் லாபம் சரிசமமாக தான் இருக்குது. நீங்கள் பார்ட்னர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் வியாபாரம் செழிக்கத்தான் போகுது. காரணம் 10ஆம் வீட்டின் அதிபதி குரு வந்து 4ல் இருக்கார். அப்போ இன்றைக்கி கடையில் ஒரு ஆன்மீக ஒரு அன்னதானம் ஒரு ஆன்மீக தொண்டு செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது பிஸ்னஸ்லேயே ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் அந்த மோர் பந்தல் வச்சுருக்காரு வெய்ய காலத்தில் அவர் தான் அந்த கடைக்காரர் தான் இவர். அவர் லாபத்தில் ஒரு சின்ன பகுதியை ஆன்மீகத்துக்கு செய்கிறார் அப்படின்னு அவங்க அங்கேருந்து தேடி வருவாங்க. ஒரு விளம்பர பலகை வைக்கிறது, இந்த மாதிரி அந்த இலவச மோர்பந்தல் டொனேட்டட் பை போட்டு வைங்க. என்ன செலவாயிர போகுது, மக்களுக்கு நல்லது நடக்கும், வியாபாரம் கூடுமில்ல, நல்லது நடக்கட்டும். சரிங்களா? விவசாயியை பொறுத்த வரைக்கும் நெல் மற்றும் தானிய விவசாயம் பண்ணுறவங்க அறுவடை பண்ணவங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். அல்லது ஸ்டாக் வச்சுருக்கீங்களா, இந்த மஞ்சள்லாம் ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு அமோகமான ஒரு வித்தைனா நல்லா காசு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களா. மார்க்கெட் நிலவரம் நல்லா இருக்குது. உங்களுக்கு கூட்டு பண்ணை விவசாயம் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்குது. ரைட்டா? உபரி வருமானம் ஓகே. ரைட்டா? விவசாயம் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி உறவுகள்னால் குடும்பம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு குதூகலமான பேச்சு ஆரம்பிக்குது. கஷ்டமாக இருந்தால் கூட குரு பகவான் உங்களை கைவிட மாட்டான். ரைட்டா? நல்ல தகவலை தேடி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இன்றைக்கி வாய்க்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிகிற வரைக்கும் காதல் சரி, குடும்ப வாழ்க்கை இணைக்கும், கணவன் மனைவி உறவு பலப்படும் சொல்லலாங்க. காதலை பொறுத்த வரைக்கும் ஈகோ பார்க்காம பேசுங்க. 2 பேருக்கு ஈகோ வந்தால் அப்புறம் அந்த ஈகோவை எப்படி தான் கவர் பண்ணுறது? அதனால் கொஞ்சம் கண்ணை கோச்சுக்காத, ஒரு மேட்டர் சொல்லிட்டா அப்படின்னு அப்படி ஆரம்பிங்க அம்மனிக்கிட்ட. ரைட்டா? எடுத்தோடனே மேட்டர் ஆரம்பித்தா ஈகோ வரத்தான் செய்யும். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் லெவலாக அப்படி கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கோங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களும் சரி, ஹையர் ஸ்டடி படிக்கிறவங்களும் சரி, பள்ளி படிக்கிறவங்களும் சரி, நல்ல பொற்காலம், நல்ல படிப்பு அப்படின்னே சொல்லலாம். அமோகமான அமைப்பு தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்மந்தமான கொஞ்சம் கோளாறு வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் நிறைய தண்ணி குடிச்சு கொஞ்சம் கூலாக வச்சுக்கோங்க உடம்பை. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பருங்க. உங்களுக்கு எல்லோ கலர், க்ரீன் கலர் நல்லாயிருக்கு. நட்சத்திர பலன்னு போனால் புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாதம் அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சுபகாரியங்களில் கலந்துக்குவீங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கும் வழி பிறக்குது. மனசில் ஒரு விதமான சாந்தம், அமைதி, நிம்மதி கிடைக்குது. அது ரொம்ப முக்கியம். புரட்டாதிக்கு இன்றைக்கி கிடைக்குது. அதே சமயத்தில் மற்ற விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு டைரெக்டாகவே சொல்கிறார் குரு. ரைட்டுங்களா? புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் அதிபதி சனி என்ன சொல்கிறார், உங்களுக்கு மனசளவில் கஷ்டம் இருந்தாலும் அந்த உழைப்பை கைவிடாமல் உழைக்கிறீங்க பார்த்தீங்களா, நேர்மையான உழைப்பு, அதுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பேன். பொறுமையாக இருங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மையும் நல்லா இருக்குது. வேலையில் இருந்த சிக்கல்கள் பெரிய தொந்தரவு இருக்காது. உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. சோம்பேறித்தனம் தான் மைனஸ். அதை குறைச்சிக்கிட்டு கஷ்டமோ அது நஷ்டமோ நம்ம வேலை செஞ்சுட்டே இருங்க, மற்றது நல்லது நடக்கும் அப்படின்னு சனி உத்திரட்டாதிக்கு கொஞ்சம் சொல்கிறார். ரேவதி அதிபதி புதன் என்ன சொல்கிறார், புத்திசாலித்தனமாக பேசுவீங்க. மற்றவங்களோட நீங்கள் கொஞ்சம் எப்படியெல்லாம் அவங்க பேசினா காரியம் சாதிக்கலாங்கிற ஒரு அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பல நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு டாக்டிக்ஸாக ஜெயிப்பீங்க. நீண்ட நாள் ஆசை மனசில் இருந்தால் அது இன்றைக்கி நிறைவேறக்கூடிய தன்மை இருக்குது. தாய்மாமன் வழியில் கூட தாய்மாமன் உறவு இருக்குல்ல, அந்த வழியில் ஒரு உதவி கிடைக்கிற மாதிரி இருக்குது. தாய்மாமன் உறவு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம். கடனை வாங்கி இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இருக்கிறத நல்லபடியாக வச்சு காப்பாற்றுறதுக்கு வழி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க, இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகர்களுக்கு போய் ஒரு 2 தோப்புக்கரணம் போட்டு முடிஞ்சால் சிதற தேங்காய் ஒன்று போட்டீங்கன்னா தடைகள் விலகும், நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? போயிட்டு வரட்டுங்களா? நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு. வஜ்ரம் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்கள் ராசி பலனில் பக்கபலமாக, அதாவது என்ன சொல்கிறது, கோச்சார அமைப்பு வச்சு எல்லாம் அந்த முருகனர்கள் அப்படியே சொல்லியிருக்கோம். வழக்கமாக நோ எடிட்டிங், நோ கட்டிங், நோ பேஸ்டிங் எதுவுமே கிடையாது. ரைட்டுங்களா? இதை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ.